இந்த ஸ்லாட் அவுட்னு பேசிட்டு இருந்தவங்களுக்குலாம் இன்னும் நம்ம ஜெயிக்கிறோமே, ஐயோ 3 வின்ஸ் தொடர்ந்து பிரீமியர் லீக்ல 3 வின்ஸ், only Manchester City and Liverpool have won the last 3 games பா. ஓகே இல்ல நான் ஒன்னு சொல்லட்டுமா, அவன் ஏன் இந்த ஷாட் எடுத்தான் தெரியுமா? he didn't have time to think. கரெக்ட்டுங்க, கரெக்ட். யோசிக்க ஆரம்பிச்சானா பிரச்சனை வந்திருக்கும். இல்ல ஒரே ஒரு குயிக் क्वेश्चन, இந்த மேட்ச் எவ்வளோ மினிட்ஸ் ஆடினா இவன் ஈசாக்கு? 80 எவ்வளோ டச்சஸ் இருந்திருக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஒரு அப்ராக்ஸ் போன வாரம் சொன்னோம் என்ன, ஹாஃப் டைம்ல 15, he had 18 touches in the gameல, ஒரு கோல் அடிச்சான். லைக் this is what I'm saying. அதாவது லைக் போன வாரம் சொன்ன பாயிண்ட்டுக்கு இதே நீங்க ஃபிர்மினோ வந்து if he had played 80 minutes na I can guarantee you would have had at least 30-35 touches. என் தலைவனை வேற டிராப் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரே வருத்தம், லைன் அப்ப பார்த்த உடனே வந்து என்னோட டிஎம் டிராப் பண்ணாங்க. என்னோட டிஎம் பார்த்து இந்த லைன் அப்ல பார்க்கவாங்கன்னு என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு. என்னது என் டிஎம் தூக்கிட்டீங்களா, யாரை கேட்டா தூக்குனீங்கன்ட்டு. இல்ல he should have scored. Crystal Palace வந்து they have no reason to stop. இப்போ என் டீம் அது பண்ணியிருந்தா நான் அதை சொல்லியிருப்பேன். You have no reason to stop. ரெஃபரி நிக்க சொல்லல, நிறுத்த சொல்லல. அண்ட் ஹெட் இன்ஜரி இல்ல. ஹெட் இன்ஜரினா அப்போ கூட வந்து you wait for the referee to say. ஹெட் இன்ஜரினா கூட ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். என்ன இப்போ சீசன் முடிய போகுது, சாம்பியன்ஸ் லீக்கும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இன்னும் ஒன் மோர் கேம், ஒன் மோர் வின். லிவர்பூல் 2 கிறிஸ்டல் பேலஸ் 1 3-1. இதுக்கு மொத்தமா பார்க்கணும் இந்த மாதிரி தடுமாட்டம். அதாவது ஸ்லாட் அவுட்டர்ஸுக்குலாம் இந்த மாதிரி தடுமாட்டம் வரத்தான் செய்யும். 3 games வின்னிங் ஸ்ட்ரீக், அதெல்லாம் இந்த பேச்சு, இந்த கை காட்டுறது, கை காட்டாம இருக்கிறேன், அதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி வளரத்தான் செய்யும். இந்த ஸ்லாட் அவுட்னு பேசிட்டு இருந்தவங்களுக்குலாம் இன்னும் நம்ம ஜெயிக்கிறோமே, ஐயோ 3 வின்ஸ் தொடர்ந்து பிரீமியர் லீக்ல 3 வின்ஸ், only Manchester City and Liverpool have won the last 3 games பா. ஓகே ஏதோ தப்பி தவறி ஒரு ஃப்ரெட்டி வுட்மன் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. கிளாப் இருந்தப்ப மட்டும் ஆலிசன் ஒண்ணுமே சேவ் பண்ணலையாமா. எத்தனை 1-on-1 சேவ்ஸ் ஆலிசன் பண்ண. நான் ஒத்துக்கிறேன், ஆலிசன் நல்லா தான் பண்ணா, நான் ஒத்துக்கிறேன். வுட்மனும் நல்லா தான் பண்ணா, அதெல்லாம் இல்லன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் கிரியேஷன் இருந்துச்சு. கிளாப் டைம்ல மாதிரி பேச்சு எங்களுக்கு தேவையில்லை. எல்லா கேமும் எக்ஸ்ஜி அதிகமா வச்சிருக்கோம். தோத்தமா அப்ப என்ன சொன்னீங்க, எக்ஸ்ஜி அதிகமா இருந்தாலும் தோக்குறீங்க, தோத்தா எப்படி கண்டினியூ பண்றது அப்படின்னு ஒரு முட்டு. அப்புறம் இப்போ எக்ஸ்ஜி கம்மியா வச்சு ஜெயித்தா எக்ஸ்ஜி கம்மியா இருக்கு இருந்தாலும் ஏதோ மொமெண்ட்ஸ் வச்சு ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிறீங்க. ஏதோ ஒரு பக்கம் எடுங்கயா, எல்லா பக்கமும் தாவ முடியாது. ஒரு பக்கம் நான் சொல்றேன், இருங்க எக்ஸ்ஜி அதிகமா இருக்குன்னா அது ஏன் இருக்கு? 10,000 ஷாட் எடுத்தா எக்ஸ்ஜி அதிகமா தான். இந்த பேச்சு எங்களுக்கு தேவையில்லை. 10,000 ஷாட் எடுத்தமா இல்லையா அப்ப நம்ம நல்லா இருக்கு, எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். எடுத்ததுக்கு அடுத்த வாட்டி எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? சிஜியை தூக்கி பெஞ்ச்ல போடுங்க, அதே மாதிரி வேற எவனா அட்டாக்கிங் தூக்கி பெஞ்ச்ல எவனா சேர்ந்து போடுங்க. நல்ல பிளேயர் வந்தா ஆட்டோமேட்டிக்கா 10,000 ஷாட்ல 10,000 கோல் வரும்ல. ஆமா அது சரி. பட் எனிவே, ஸோ அதான் பாக்குறவங்களுக்கு இது இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும். இது லிவர்பூல் 3 கிறிஸ்டல் பேலஸ் 1 ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன் சொல்லுங்க. எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, ஒரு 2 கேம் ஜெயிச்சதுக்கே ஆர்ப்பாட்டம் தாங்க முடியலையே, தப்பி 3 கேம் ஜெயிச்சிருந்தா பில்ட் ஸ்டாச்சு ஃபார் ஸ்லாட்னு சொல்லிருப்பான் போல நினைச்சிருப்பாங்க மக்களே. அந்த அளவுக்கு நான் போக மாட்டேன். 3 கேம் வின் ஸ்ட்ரீக், சந்தோஷமா இருந்துக்கணும், அவ்வளவுதான். ஜெயிக்கிறோமா ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்து இது நோட்ட, அது சரியில்லை, எக்ஸி கம்மியா இருக்குது, அது கிரியேட் பண்ணல, இப்படி வரல, ஜெயிச்சாச்சு. அது அப்புறம் வந்து ஆஸ்டன் வில்லா கோல் போட்டு, சாரி என்னது கிறிஸ்டல் பேலஸ் கோல் போட்டிருக்கலாம், இவன் வந்து சேவ் பண்ணிட்டான் அப்படின்னா அதெல்லாம் நான் சொல்லல. நான் வெறும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இதே மாதிரி இது வந்து எப்பவாச்சும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஜெயிக்கிறோம், நல்ல கீழே லோ எக்ஸ்ஜி போட்டுவிட்டு, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. சில சமயம் அந்த மாதிரி கேம்லாம் ஜெயிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா கன்சிஸ்டன்டா இந்த மாதிரியே இந்த ஒன்னும் உருப்படியா எதுவும் வரல. செகண்ட் ஹாஃப் ஒன்னு ஆடணுமே, கன்சிஸ்டன்ட்டா லோ எக்ஸ்ஜி வச்சு ஜெயிக்கிறோம். நெக்ஸ்ட் டார்கெட் அதான். எதுக்கு எல்லாரும் புலம்புனீங்க இருக்கு ஜெயிக்கலன்ட்டு? லோ எக்ஸ்ஜி ஜெயிக்கிறோம். அதாவது ஸ்லாட் வந்து ஒரு மாதிரி இன்டைரக்டா சொல்லியிருப்பாரு, டேய் ஹை எக்ஸ்ஜி வச்சாலும் இவனுக்கு ஒரு கோல் தான் போடுறானுங்க, அப்ப நீ ஒரு கோல் எக்ஸ்ஜி வச்சு ஒரு கோல் போட்டுக்கோ, அப்ப அட்லீஸ்ட் நம்ம அதை மேட்ச் பண்ணிப்போம் அப்படின்னு. பட் எனிவே, சோ இல்ல அதான் இருங்க எபிசோட் நீங்க என்ன சொன்னீங்க, வி ஷுட் ஓவர் பெர்ஃபார்ம் அவர் எக்ஸ்ஜி ன்னு சொல்லிருக்கீங்களா இல்லையா?
நான் எடுத்துக்காட்டா நாங்க எக்ஸாம்பிள் வச்சு காமிச்சிட்டோம். நீங்க என்ன சொன்னீங்க? XG 40 கோல்ஸ் 40 அது சரி வராது. XG 40 கோல் 50 போடணும்னு சொன்னீங்கல்ல. நான் கம்ப்ளைண்டே பண்ணலங்க. நான் கம்ப்ளைண்டே பண்ணல. எடுத்துக்கோம். இல்ல நான் கம்ப்ளைண்டே பண்ணல. இது மாதிரி 38 கேமுக்கு பண்ணா ஓகே. நான் வேண்டாம்னு சொல்ல போறேன். டைட்டில் ரேஸ்ல போறோம் நெக்ஸ்ட் சீசன். அவ்வளவுதான் விஷயம். அது சரி. ஆமா. பட் எனிவே சோ அதான் லிவர்பூல் vs கிறிஸ்டல் பேலஸ். ஃப்ளோரியன் வர்ட்ஸ், ஈசாக் அண்ட் ஆண்டி ராபர்ட்சன் கோல். எல்லாரும் ஆண்டி ராபர்ட்ஸ் சாதாவோட ஃபைனல் கேம் மேபி ஆண்டி ராபர்ட்சனோட ஃபைனல் கோலா கூட இருக்கலாம். ஏன்னா அவெல்லாம் அவ்வளவு கோல் போடுறது இல்லைல்ல. அதனால வெல் டிசர்வ்டு இல்ல, லைக் ஐ மீன் வெல் டிசர்வ்டு கோல், வெல் டிசர்வ்டு வின்னுலாம் நான் சொல்ல முடியாது. பட் ஐ மீன் இட் வாஸ் என்ன சொல், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஆடின மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பேக் டு அவர் யூஷுவல் வந்து கிறிஸ்டல் பேலஸ் வாடாடே நீ ஒரு கோல் போட்டுக்கோடான்ற மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு. அப்படியெல்லாம் இல்லைங்க. இல்ல ஐ மீன் நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்றேன். இல்ல ஐ மீன் எக்ஸாஜரேட் பண்றேன். பட் ஐ டோன்ட் திங்க் we played well second half. I don't think we played well ன்னு சொல்ல முடியல. I don't think there was a necessity for us to play high offensive tempo football. I thought நான் அது கேட்கல. அஃபென்சிவ் நான் வந்து பரபரப்பா ஆடணும் அந்த மாதிரி நான் சொல்லல. லைக் ஈவன் ஒரு பால் இருக்கும்போது கூட ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு. லேசினஸ் இருந்துச்சுன்னு சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். லேசினஸ். I thought they were basically lazy. 2 கோல் போட்டோம், இதுக்கு மேல வந்து என்னத்தான் நாம பண்ண போறோங்கிறது. they were basically lazy, they were basically nonchalant. இவனுங்கெல்லாம் நம்மள தாண்டி போட்டுருவானுங்களான்னு ஒரு திமிரு இருந்த மாதிரியும் தெரிஞ்சது. ஐ அக்ரி வித் தட். ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்பியூட். இருந்துச்சு அந்த இடத்துல, அது இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து we were able to see ஒரு 2-3 சான்ஸ் வந்து அழகா கொடுத்துக்கிட்டு இருந்தோம். எதுக்குடா இப்படி பண்றீங்க, தேவையில்லாம நீங்களே உங்களை பிரஷர் போட்டுக்கீங்க உங்க மேல அப்படிங்கிற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்ல. பட் பேசிக்கலி அவங்க என்ன யோசிக்கிறானுங்க, 2 கோல் லீட்ல இருக்கோம், இதுக்கு மேல நம்மளுக்கு அந்த ஒரு அர்ஜென்சி தேவையில்லைன்னு யோசிக்கிறானுங்க. எப்பவுமே நம்ம வந்து இந்த சீசன் நிறைய அந்த 2 கோல் லீட் ஸ்லிப் பண்ணிருக்கோம். அதுல இருந்து இவனுங்க ஒண்ணுமே கத்துக்க மாட்டேங்கிறானுங்கன்னா அப்புறம் யார் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. பேசிக்கலி வந்து அந்த இன்னொரு 3rd கோல் போட்டோம்னா பேசிக்கலி the game is over and virtually over. ஒரு மென்டாலிட்டி வைஸே ஆப்போசிஷன் will be like, ஐயோ 3 கோல் நம்ம எப்படிடா போடுறது, டிராப் பண்றதுக்கே 3 கோல் வேணுமேன்னு ஒரு மென்டாலிட்டியே டிராப் ஆகும். ஆனா அந்த 2 கோல் லீடு வந்து பயங்கரமா அந்த ட்ரிக்கியான லீடு அது. ஏன்னா 1 கோல் ஆப்போசிஷன் போட்டா பிரஷர் வேற வந்துடும். ஐயோ இன்னொரு விட்டுருவோமோ அப்படின்னு. அந்த 2 கோல் லீடு எப்பவுமே அதை வந்துட்டு இவனுக்கு மாத்தணும். ஐ அக்ரி வித் த வே why you said we kind of became சரி போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி தான் I felt. I also felt the same, but I cannot say it was a bad performance. நீங்க ஸ்டார்ட் ஃபேஸ் இல்ல it was okay. it was much better. என்னை கேட்டா ஒரு லாஸ்ட் 3 கேம்ஸாவே வந்து பிரீமியர் லீக்ல it's been much better. at least ரிசல்ட் ஓரியன்டட். we need results. நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 10 கேமுக்கு முன்னாடி, ரிசல்ட் வேணும். நீங்க எவ்வளவு கேவலமானாலும் அடிக்கீங்க, ரிசல்ட் வேணும். எனக்கு டாப் 5 வேணும், சாம்பியன்ஸ் லீக் வேணும் பேசிக்கலி. So results are coming. I don't want to complain about 4 பாஸ் நீ இப்படி போடல, இன்ட்ரிகேட் பிளே வரல, அவனை உள்ள கொண்டு வரல, இவனை உள்ள கொண்டு வரல. விடுங்கடா, இந்த சீசன் மோசம் எல்லாரும் சொல்லியாச்சு. உடனே வந்துட்டு இல்ல அதுதான் லைக் அதாவது இப்போ அட் திஸ் ஸ்டேஜ் நீங்க சொன்ன மாதிரி அட் திஸ் ஸ்டேஜ் ரிசல்ட்ஸ் ஆர் வாட் மேட்டர்ஸ். ஏன்னா வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக. பட் இதுதான் நான் உங்ககிட்ட ரெக்கார்டிங் முன்னாடி சொல்ல, இதே மாதிரி 38 கேம் ஆடணும்னா தட் இஸ் a problem. அதுதான் நான் சொல்ல வந்தேன். the probability of winning automatically goes down. இதே மாதிரி ஆபீஸ்ல 38 கேம் ஆடணும்னா you will have a good day. Yesterday was a good day. It will be like that. You will probably have 10 good days out of 38 probability wise. And remaining 28 days la opposition good day வா இருக்கலாம். And you will end up losing more than you win. Obviously when you play like this, you need to limit the XG of the opponent. You need to dominate games and you need to win convincingly. Obviously that's the என்ன சொல்றேன், அதுதான் எய்ம். எல்லா டீமுக்கும் அதான் எய்ம் obviously. So and how much ever or how much longer you perform like that in throughout the season, it gives you more probability of winning. அவ்வளவுதான் பேசிக்கலி இல்ல. So I just felt கிறிஸ்டல் பேலஸ் நம்மளுடைய போகி டீம் ஜெயிச்சதே இல்ல. 2021க்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் விக்டரி. அதுவும் ஆன்ஃபீல்ட்லயே கிளாப் டைம்லயே ஸ்ட்ரகிள் பண்ண. 2022ல இல்ல, 2023ல இல்ல, 24ல இல்ல, 25லயே கிடையாது, 26ல தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் பேசிக்கலி. ஹோம்ல, அதுவும் ஹோம்ல கிறிஸ்டல் பேலஸ்க்கு நம்ம ஜெயிக்க முடியல. ஸோ தே கைண்ட் ஆஃப் அது இந்த சீசன்ல 3 வாட்டி நம்ம டிஃபீட் பண்ணிருக்கானுங்க. கம்யூனிட்டி ஷீல்டு, லீக் ஞாபகம் இருக்க, லீக்ல கடைசி என்கிட்டே கோல் போடுவானே, தெரியும். ஆமா ஆமா. அப்புறம் மறுபடியும் இந்த கேரபாவ் கப் கேவலமா ஒரு டீமை போட்டு நம்மளால அனுப்புவாரு. So ultimately 3 times we've lost. So the last time we won. அவ்வளவுதான். That's all I want to take about it. But நீங்க சொன்ன மாதிரி I don't know, I felt it was a decent game. But overall நீங்க பார்த்தபோது எப்படி இருந்துச்சு? இல்ல ஐ திங்க் இல்ல அதான் டீசன்ட் கேம். பட் ஆனால் இண்டிவிஜுவல்ஸ் வந்து தே ஷோன் இந்த கேம்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட
ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர் அப்படின்னு நீங்கள் நோட்ஸில் எழுதியிருக்கீங்க. பட் என்னோட ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர் வந்து ஐ தாட் வேர்ட்ஸ் ஹேட் அ ரியலி குட் கேம். ஒரு கம்பேக் கேம் மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ் வந்து நல்லா ஆடல. அதாவது இந்த கேம் வந்து இட் ஃபெல்ட் மோர் லைக் வந்து வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப் அப்படின்னு இஸ் அதாவது அட் சம் பாயிண்ட் நவம்பர்லயோ டிசம்பர்லயோ நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது வேர்ட்ஸ் வந்து நான் இந்த சீசன் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஓகே ஒன்னால் இது வரைக்கும் அட் தட் ஸ்டேஜ் நவம்பர் டிசம்பரில் இது வரைக்கும் ஒன்னால் நம்பர் 10 ரோலில் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, ஒரு ஃபிசிக்காலிட்டிலாம் இது பண்ண முடியல. ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஐ வாண்ட் டு சி ப்ரோக்ரஸ் அந்த விதத்தில். ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் வந்து ஒரு பயங்கரமான சீசன்லாம் நான் எதிர்பார்க்கல. அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு போயிடுச்சு அந்த டைமில். ஸோ ஒரு பயங்கரமான சீசன் எதிர்பார்க்கல. பட் ஐ வாண்ட் யுவர் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் டு பி பெட்டர் தன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். அவ்வளோதான் நான் கேட்குறேன் அப்படின்னு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹி ஹாஸ் இம்ப்ரூவ்ட். இந்த மாதிரி கேம்ஸ் வந்து இட் இஸ் லைக் ஓகே திஸ் இஸ் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் வாட் தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். நீங்கள் என்ன நினச்சிங்க? வேர்ட்ஸ் பற்றி இல்லை, பட் எனி அதர் ஸ்டாண்ட் அவுட்ஸ் உங்களுக்கு? ஆமாம், ஜென்ரலி வேர்ட்ஸ் நானும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கேம் வந்து வாஸ் மச் மோர் ஆஃப் வாட் வி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் வேர்ட்ஸ் வென் வி பாட்டம். அந்த மாதிரி ஒரு கேம் இந்த கேம். வேர் ஹீ வாஸ், நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, அவனுக்கு அசிஸ்ட் இருக்காது. கோல் கடைசியில் ஒரு சரியான கோல், பட் ஆனால் அசிஸ்ட் எதுவுமே இருக்கு. நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், என்னடா அசிஸ்டே இல்லைங்கிறீங்க, அப்போ என்னடா கான்ட்ரிபியூஷன் பண்ணானா? செகண்ட் கோல்லாம் பியூர்லி வேர்ட் ஸ்டார்ட் பண்ணது தான். அந்த ஒரு ஃபார்வர்ட் பாஸ் வந்து 3 பிளேயரை டைசெக்ட் பண்ணிட்டு கர்டிஸ் ஜோன்ஸ் பாஸ் ஃபைன் பண்ணுவான். கர்டிஸ் ஜோன்ஸ் அப்படியே லே அவுட் பண்ணுவான் ராபர்ட்சனுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த சாலாவோட பெனல்டி காலை லே ஆஃப் பண்ணதும் வேர்ட்ஸ் தான். அந்த பால் வந்து சாலாக்கு இது ஒரு மாதிரி ஒரு டைசெக்டிங் பால் கொடுத்ததும் வந்து வேர்ட்ஸ் தான். ஸோ இந்த கேம் வந்து there was a lot of good. ஏன்னா போன வீடியோவில் நான் தான் டேய் வேர்ட்ஸ் we need more from you ன்னு கேட்டிருந்தேன். he was absolutely not at the level that we want him to. But in the game it was really nice to see him doing a lot more passes. ஒரு பால் செம்மையா கொடுப்பான் சாலாக்கு, சாலா பின்னாடி விட்டுருவான், முன்னாடி ஓட பின்னாடி விட்டு போயிடுவான் அந்த பாலை. ஐயோ எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா கோலேடா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஸோ சம் பியூட்டிஃபுல் திங்ஸ் பை வேர்ட்ஸ். இந்த கேம் வந்து வாஸ் அகைனுங்க நவ் குட் கேம். 4 கேம் இருக்கு. we need to see consistency. அவ்வளோதான். that's what we ask. இதே நீ அசிஸ்ட் போடணும், நீ கோல் அடிக்கணும், கோல் ஆப்வியஸ்லி அடிக்கணும் சான்ஸ் கிடைச்சா, நீ கடைசியா எடுத்த ஷாட் மாதிரி எட்ரான்னு தான் பேசிட்டு இருக்கோம். இவன் எடுக்கத்தான் மாட்டீங்கிறான், அதான் பிரச்சனையே. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா மேபி 5 out of 10 ஸ்கோர் பண்ணலாம், மேபி 3 out of 10 ஸ்கோர் பண்ணுவான். நீ எடுக்கவே மாட்டேங்கிறியே. இல்ல நான் ஒன்னு சொல்லட்டுமா, அவன் ஏன் இந்த ஷாட் எடுத்தான் தெரியுமா? he didn't have time to think. கரெக்ட்டுங்க, கரெக்ட். யோசிக்க ஆரம்பிச்சானா பிரச்சனை வந்திருக்கும், ஷாட் எடுக்கிறதா பாஸ் போடுறதா. ஏன்னா இவனோட அதாவது வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, டேவிட் சில்வா வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிக்கு வந்த போது இதே மாதிரி இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு பாஸ் ஃபர்ஸ்ட் மென்டாலிட்டி இருந்தது. ஸோ அதுல இருந்து வந்து ஓகே ஐ கேன் டேக் ஷாட்ஸ், நானும் அப்பப்போ கோல் அடிக்கலாம், கோலுக்கு நேர சைட் இருந்துச்சுன்னா நேரம் அடிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு மென்டாலிட்டி வரத்துக்கு இட் டுக் டேவிட் சில்வா ஒரு ஃபுல் சீசன். லைக் அந்த மாதிரி தான் ஹோப்பிங் வேர்ட்ஸ் ஆல்சோ அந்த ஒரு மென்டாலிட்டி. இந்த சிச்சுவேஷன்லாம் அந்த வாலி அது கரெக்டா பவுன்ஸ் ஆச்சு, இவனுக்கு யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதனால பட்டுன்னு அடிச்சுட்டான். யோசிச்சிருந்தானா பாச போட்டிருப்பான் இவனுக்காச்சு. கரெக்ட். ஏன்னா அந்த வாலி செட்டப் ஆகி வந்துச்சு, ஒரு பிளேயர் உள்ள வந்துட்டு இருக்கான், ஐயோ அடிச்சிருக்குமே அப்படின்னு நான் அங்க போய் பாச போலாம் அது நினைச்சதால அப்ப பாசை விட்டுருப்பான், பால வந்து ஆப்போசிட் கொடுத்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து ஹோப்ஃபுல்லி இட் இம்ப்ரூவ்ஸ். பட் ஐ ஜஸ்ட் திங்க் நவ் ஒரு 3 கேம்ஸ் தொடர்ந்து, லாஸ்ட் டைம் ஐ திங்க் செப்டம்பர்ல என்னமோ வின் பண்ணோம்னு நினைக்கிறேன் பிரீமியர் லீக்ல மட்டும். நான் சொல்றது 3 கேம்ஸ் தொடர்ந்து வின் பண்றது வந்து more than the performance, more than what you do on the pitch, when you take those 3 points and come back இல்ல, it will be like டேய் நான் தப்பு பண்ணேன், இருந்தாலும் நான் பண்ண 1-2 நல்ல விஷயம்னால எனக்கு 3 பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ நான் அந்த 1-2 நல்ல விஷயத்து மேல மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணா போதுங்கிற ஒரு மென்டாலிட்டி ரீதியாவே வந்து பிளேயர்ஸுக்கு வந்துடும். இதே நீங்க நம்ம டிரா பண்ணுன்னு வைங்களேன், டிராவோ லாஸோ ஆஸ் பிளேயர்ஸ் நமக்கே என்னடா அது, நான் வந்து 4 தப்பு பண்றேன், ஓகே 2 நல்ல விஷயம் பண்றேன், ஆனா அந்த நல்ல விஷயம் எதுக்குமே எனக்கு ஒரு நல்லதாவே கொடுக்கல. ஸோ மை ஃபோக்கஸ் ஷுட் பி ஸ்டில் ஆன் தோஸ் நெகட்டிவ் திங்ஸ் தான் எனக்கு தோணும். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அது என்ன சரி பண்ணலாம், என்ன பண்ணலாம், எனக்கு திருப்பிட்டு அதை ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த சைடில் ஒரு ஃபிளிப் சைடில் பார்த்தோன்னா ஓகே 2 நல்ல விஷயம் பண்ணேன், 2 நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன், அந்த 2 நல்ல விஷயத்தை 2 கேம் நான் பண்ணனா கூட எதுவும் நல்லா நடக்கலாம் போலயே அப்படின்னு எனக்கு தோணும்ல. So I think these results வந்து gives much more of a confidence to the players, to the managers, to support staff, whoever. எவ்வளோ கேவலமாக விளையாடி வின் பண்ணிட்டா then I just players would just feel, ஏன்னா யாருங்க இப்போ செம பியூட்டிஃபுல் ஃபுட்பாலில் ஆடிட்டு இருக்கா. மான்செஸ்டர் சிட்டி பயங்கரமாக கிரியேட் பண்ணாலும் பர்ன்லி கூட ஒன்றுமே எடுக்கல.
சவுத்ஆம்ப்டன் கூடயும் தே பெக்ட் கம்ப்ளீட்லி தே பெக்ட் சவுத்ஆம்ப்டன் பேக் அண்ட் தென் கடைசியில் அந்த 2 கோல் அதுவும் நிக்கோ கொஞ்சல்ல செம்ம இண்டிவிஜுவல் ஸ்கிரீமர் இது. அந்த டோக்கு கோல் டிஃப்ளெக்ஷன் எடுத்து உள்ள போச்சு. ஆமா ஆமா எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்சனல் எஸ்ஏ செம்ம இண்டிவிஜுவல் கோல். அதுல என்ன என்ன அவனுங்க வந்து என்ன பியூட்டிஃபுல் ஃபுட்பால் ஆடுறானுங்க. பியூட்டிஃபுல் ஃபுட்பால்ல இப்ப யாருமே ஆடல. அட்டாக்கிங் பேட்டர்ன்ல யாருமே இல்ல. பேசிக்கலி எவ்ரி ஒன் ஸ்ட்ரகிளிங். செல்சி பத்தில நம்ம பேசவே தேவையில்லை. யுனைடெட் இந்த செல்சி டீம் கூட போன வாரம் வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க. ஒரு கோல் போடுறதுக்கு அப்புறமும் கஷ்டப்பட்டாங்க. ஸோ யார் டீமே அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் அட்டாக்கிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிளே எல்லாம் யார் டீமே இல்ல. See, I will disagree அங்க. So like free flowing attacking patternsனாக்க நம்ம குவார்டியோலா கிளாப் டைப் இல்ல. பட் ஆனா இட்ஸ் a different kind of attacking patterns. free flowing இல்லன்னு வேணா சொல்லுங்க, அது கரெக்ட். free flowingலாம் இல்ல. Like I think இந்த focus on set pieces, focus on இதெல்லாம் வந்து இட் ஹஸ் அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் எலிமெண்ட்டை கொஞ்சம் வெளில எடுத்துருச்சு. அண்ட் ப்ளஸ் எல்லா டீமும் லோ பிளாக்ல டிஃபெண்ட் பண்ணும்போது பால் இருக்கிற இன் பொசிஷன் டீமுக்கு வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அந்த ஒரு டு கோ த்ரூ தெம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக. பட் ஐ திங்க் வேர் ஐ வில் டிஸ்அக்ரி, இட்ஸ் ஸ்டில் குட் ஃபுட்பால் இன் த சென்ஸ் ஆஃப் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்பால். இப்போ யுனைடெட் பார்த்தீங்கன்னா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஆக்சுவலாக இது நல்ல எக்ஸாம்பிள். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து இவ்வளோ வருஷமாக நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், இ ஸ்டக் இன் அ டீம் தட் பிளேஸ் ரியலி பேட் ஃபுட்பால். ஆனால் யுனைடெட் பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் யார் வாங்கினாங்க, எம்பேமோ வாங்கினாங்க, குன்யா வாங்கினாங்க. அண்ட் தே பாட் தெம் அட் த ரைட் டைம். ஏன்னா இந்த லீகோட ஓல் இதுவே வந்து அந்த அட்டாக்கிங் ஃபுட்பால் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அந்த இன்ட்ரிகேட் பேட்டர்ன்ஸ் இட் பிகேம் வெரி டைரக்ட். ஸோ ப்ரூனோ வந்து பின்னாடி உட்காந்துட்டு அவன் பால் வந்து ஜஸ்ட் கீப்ஸ் புட்டிங் இட் த்ரூ இவா 2 பேருக்கும். ஸோ லைக் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அட்டாக்கிங் ஃபுட்பால், டிஃப்ரெண்ட் கைண்ட். நம்ம பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிளேன்னு சொல்லும்போது வி ஆர் லுக்கிங் ஃபார் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இப்போ கம்பேர்ட் டு ஒரு 5 years பேக். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஐ மீன் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் கம்பேர்ட் டு வந்து ஒரு 5 years பேக் நீங்கள் வந்து மேன் சிட்டி வந்து அப்படி இன்ட்ரிகேட்டாக பாஸ் போட்டு உள்ளே போய் கோல் போடுறது ஹஸ் ரெடியூஸ்ட் அ லாட். ஈவன் ஆர்டெட்டாவே எடுத்துக்கோங்க. ஆர்டெட்டாவோட ஆர்சனல் ஃபர்ஸ்ட் 2-3 yearsக்கும் இப்போ இருக்கிற ஆர்டெட்டா ஆர்சனல் இப்போ இருக்கிற டீமும் கம்பேர் பண்ணுங்க, தே பிளே வெரி டிஃப்ரெண்ட் ஃபுட்பால். அப்போ இருந்த ஆர்சனல் டீம் வந்து தே பிளேட் குட் ஃபுட்பால், ஆனால் வந்து தே வர் நாட் வெரி குட் ஆஸ் அ டீம். அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த லீகோட அந்த டாக்டிக்கல் ஐடென்டிட்டி ஹஸ் சேஞ்ச்டு. அதனால தான் எல்லாரும் இப்போ சாம்பியன்ஸ் லீக்கை பார்த்துட்டு இப்போ சாம்பியன்ஸ் லீக் என்னடா பயங்கரமா நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, பிஎஸ்சி நல்லா ஆடுறானுங்க, பயன் மியூனிக் நல்லா ஆடுறாங்க. ஏன்னா அவங்க லீக்ல தேர் ஸ்டில் ஏபிள் டு டூ தட். நம்ம லீக்ல வந்து வி கான்ட் டூ தட். எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் எண்ட் டு எண்ட் கேம் பார்க்கணும்னா நீங்க வந்து ஒரு மிட் டேபிள் கேமை தான் பார்க்கணும். ஏன்னா அங்கதான் வந்து போத் டீம்ஸ் ஆர் நாட் அஃப்ரேட் டு கோ அகேன்ஸ்ட் ஈச் அதர். கரெக்ட். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபுல்லம் வர்சஸ் சண்டர்லாண்ட் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, தே வில் பி போத் ஆஃப் தெம் வில் கோ அகேன்ஸ்ட் ஈச் அதர் மேல இங்கேயும். ஸோ அந்த மாதிரி கேம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. கரெக்ட். ஸோ யா ஐ திங்க் ஐ ஜஸ்ட் வில் இந்த கேம் வந்து எனக்கு ஐ நீட் 3 points. however bad it was, I just needed 3 points. எனக்கு வந்து அது என்ன பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா எனக்கு கவலை இல்லை. ஐ வாண்ட் சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால். இந்த சீசன் ஹஸ் ஆல்ரெடி பின் ரைட் ஆஃப். இப்போ நான் 3rd முடிச்சா என்ன, 4th முடிச்சா என்ன, 5th முடிச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். எனக்கு என்ன ஒரு 3 million pound எனக்கு பிரைஸ் மணி வராது, அவ்வளவுதான். ஆஸ் அ ஃபேன் why do I care about prize money? எனக்கு வந்து ரிசல்ட் வேணும். எனக்கு அடுத்த சீசன் நான் சாம்பியன்ஸ் லீக் பார்க்கணும், அவ்வளவுதானே. ஐ டோன்ட் கேர். மேத்தமேட்டிக்கலி we need 4 points now. மீதி 4 கேம்ல 4 பாயிண்ட் வேணும் எனக்கு, அவ்வளவுதான். மேத்தமேட்டிக்கலி that's what I'm searching for. One more win should 99.9% do it, but to be very safe 100% safe 4 பாயிண்ட் வேணும், அவ்வளவுதான். that's all I care about. எனக்கு வேற எந்த கவலையுமே இல்லை. ஆமா. அண்ட் இன்னொரு ஒரு டாக்கிங் பாயிண்ட், நம்ம கோல் ஸ்கோரர்ஸ்ல அலெக்சாண்டர் ஈசாக் நல்ல, ஐ டோன்ட் நோ நீங்க என்ன நினைச்சீங்க ஃபர்ஸ்ட் டைம் இஸ் லுக்ட் க்ளோஸ் டு மேட்ச் ஃபிட்னஸ் அந்த மாதிரி நினைச்சீங்களா? என்ன இன்வால்வ்மெண்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நீங்க என்ன நினைச்சீங்க ஈசாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் ஃபினிஷிங். அது சம் ஆஃப், அதாவது ஒரு பியூர் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபினிஷ்னா அதுதான். இதுல நிறைய பேரு he fluffed shotன்னு வேற சொன்னாங்க. அவன் fluff எல்லாம் பண்ணல. he knew that the goalkeeper was going to dive to the other side. நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஃபுட்ல he hit it into the ground. சரி, கிரவுண்ட்ல அடிச்சா it will bounce and it will goங்கிறது he knew it. ஏன்னா வாலியில வேற வருது. So when you see his foot coming down, you can see that he meant it to bounce and go. அவன் நேரா அந்த வாலில் அடிச்சிருந்தானா கோல் கீப்பர் அந்த பக்கம் தான் டைவ் அடிக்கிறான். டீன் ஆண்டர்சனா he knew that he was going to dive there. So I just felt it was a calculated bounce shot ன்னு எனக்கு தோணுச்சு. But people were saying அவன் ஸ்கஃப் பண்ணானா அப்படின்னு. இல்ல, I thought he scuffed it. ஆனா வந்து ஈசாக்கு கேட்டிங்கன்னா I meant it ம்பா. அதனால சொல்ல முடியாது. லைக் ஆக்சுவலா I think he scuffed it. அந்த finish வந்து it didn't look very clean, அது அந்த கான்டாக்ட். பட்
இல்ல ஐ மீன் ஓவரால் இன்வால்மெண்ட் இந்த கேம் ஐ திங்க் மோர் தென் இஸ் ஃபினிஷிங். அது ஃபினிஷ் வந்து வாஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபினிஷ். அது அந்த இன்ஸ்டிங்க்டே அந்த டு வாலியேட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வாலி அந்த வித் வெரி மினிமல் டைம் கோலுக்கு அடிக்கணுங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் மென்டாலிட்டி தான் அது தெரியுது. பட் ஓவரால் கேம் எப்படி இருந்துச்சு ஈசாக்கு? போன வாரம் யாரை விளையாடணும்? எவர்டன் கேம்ல நாம சொல்லிட்டு இருந்தோம் he had some 5 touches நம்ம கூட டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். I don't care about the number of touches that he takes as a strikerல அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேம் வந்து I felt he was a lot more involved as compared to the Everton game. நான் வந்து அதுக்குன்னு பயங்கரமா actually we should the way that we are playing now with the center forward line, it is very different to the times that we have played with Firmino. நீ ஒரு செம்ம பாயிண்ட் எடுத்து வந்தீங்க போன எபிசோட்ல வேர் யூ செட் ஈசாக் இஸ் நாட் கேன் தான் வில் கெட் இன்வால்வ் மோர் வித் டீம். டிராப் இன் பண்ணுவான், பாஸ் பண்ணிட்டு 1-2 டச்சஸ் பண்ணிட்டு ஓடுவான், விங்கர்ஸ் கூட 1-2 விளையாடுவான், இல்ல அந்த நம்பர் 10ல யார் ஆடுறாங்களோ அவங்களோட ஒரு 1-2 பண்ணிட்டு திரும்பி பின்னாடி ஓடுவான். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கர். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஈசாக் மாதிரி எல்லாம் ஸ்ட்ரைக்கர் வந்துட்டு they have a certain role. ஏய் பாக்ஸுக்குள்ள வந்ததை நீ ஃபினிஷ் பண்ற, நீ அவ்வளவுதான். பின்னாடி வந்து இன்வால்வ் ஆகி ஒரு 40 டச் 50 டச் எடுக்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது பேசிக்கலி. ஐ ஜஸ்ட் felt it was that kind of a game. ஆமா இல்ல ஒரே ஒரு குயிக் क्वेश्चन, இந்த மேட்ச் எவ்வளவு மினிட்ஸ் ஆடுனாயோ ஈசாக்கு? 80 எவ்வளவு டச்சஸ் இருந்திருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு அப்ராக்ஸ் போன வாரம் சொன்னோம் என்ன ஹாஃப் டைம்ல 15 he had 18 touches in the gameல ஒரு கோல் அடிச்சான். லைக் this is what I'm saying. அதாவது லைக் போன வாரம் சொன்ன பாயிண்ட்க்கு இதே நீங்க ஃபிர்மினோ வந்து if he had played 80 minutes na I can guarantee you would have had at least 30-35 touches. Correct. They are different kinds of strikers. Harry Kane, Firmino, they like to come deep and the build upல ஹெல்ப் பண்றது. ஈசாக்லாம் அந்த ஸ்ட்ரைக் அந்த மாதிரி கிடையாது. அவனோட ஹீட் மேப்பே பாருங்க கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல ரொம்ப I mean he has helped out in wide areas, பின்னாடி டிஃபென்ஸ்லலாம் ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் விட்டுருங்க. பட் அந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் அந்த 18 yard பாக்ஸ் கிட்ட தான் நிறைய இருக்கு அவனுக்கு. லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே லாஸ்ட் சீசனும் ஈவன் நம்ம டைட்டில் ஜெயிச்ச சீசன்லையும் நான் சொல்கிறேன், தி ஸ்லாட் வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் ஹிஸ் வீக் ஏரியாஸ் வந்து இஸ் ஹவு ஹி யூசஸ் இஸ் சென்டர் ஃபார்வர்ட்ஸ். இது வந்து ஜோட்டா அங்கே ஆடினாலும் சரி, டியாஸ் அங்கே ஆடினாலும் சரி, யார் ஆடினாலுமே இட் வாஸ் ஆல்வேஸ் அ வீக்னஸ் அங்கே. இந்த சீசனும் வந்து ஐ திங்க் ஈசாக் வந்து மேபி சம் பார்ட் ஆஃப் இட் இஸ் வந்து ஸ்லாட் சிஸ்டம், பட் மோர் என்னை பொறுத்த வரைக்கும் மோர் தென் ஸ்லாட் ஐ திங்க் ஃபிட்னஸ் வந்து இட் ஹஸ் பிளேட் அ மேஜர் ரோலுங்க அவனோட சிச்சுவேஷன்ல. ப்ராபப்ளி த பிக்கெஸ்ட் ரோல். ஃபர்கெட் டாக்டிக்கல், ஃபர்கெட் அவனோட இது எல்லாமே, ஃபிட்னஸ் வந்து இட் ஹஸ் பிளேட் அ மேஜர் ரோல். ஏன்னா ஒரு நேச்சுரல், இப்போ நம்ம இந்த ஃபினிஷ் பற்றி சொல்கிறோம், ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரைக்கர்ஸ் இன்ஸ்டிங்க்ட், ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபினிஷ் அப்படின்னு, அவனோட எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிட்னஸ் இல்லைன்னா யூ டோன்ட் ஃபீல் லைக் வந்து ஒரு டச் எடுத்தால் அது கரெக்டாக நிற்கும். அந்த ஒரு ரெகுலராக டச் அந்த ட்ரைனிங்லேயோ மேட்ச்லேயோ உங்களுக்கு அந்த பால் டச்சஸ் இல்லைனாக்க யூ வில் ஃபீல் ரஸ்டி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சான்ஸ் வரும்போது ஐயோ ஃபர்ஸ்ட் டச் எங்கேயோ போகுதே, ஃபினிஷ் பண்ணால் மேலே போகுதே, இப்படி தான் இருக்கும். லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ வந்து எப்போதுமே அப்படி தான் இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் அந்த ஒரு ரொம்ப நாள் லே ஆஃப்க்கு அப்புறம் திரும்ப வந்தீங்கன்னா யூஆர் ஆல்வேஸ் ரஸ்டி. ஸோ அதில் வந்து லைக் ஐ திங்க் எஸ்டர்டே வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வேர் ஐ ஃபெல்ட் அந்த ஒரு ஈசாக் வந்து ஹி வாஸ் இன் கேம் ரிதம். அந்த கேமோட ஸ்பீடுக்கும் கேமோட டெம்போக்கும் ஹி வாஸ் அட்ஜஸ்டிங் வெரி வெல்னு நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் திஸ் சீசன் ஐ ஃபெல்ட். யோசிச்சு பாருங்க, என்ன நாளைக்கு அந்த சீசன் முடியாது, 125 மில்லியன் பவுண்டு மொத்தமா முடிஞ்சு போய் இந்த நிலைமையில உட்காந்துருக்கோம். ஸோ இட் வாஸ் குட்டுங்க. ஐ மீன் த வே தட் ஹி ஹேண்டில்ட் being on the sidelines throughout the season, இவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்து லிவர்பூல் மாதிரி ஒரு கிளப்புக்கு வந்தும், and then when you're asked to like come back and play the remaining 6 games in a very very bad season, ஏற்கனவே உன் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப டவுனாக இருக்கு. அதுவும் இல்லாமல் இன்ஜுரியிலேருந்து வேற லாங் டேர்ம் இன்ஜுரி வேற, அதுலேயும் உன் கான்ஃபிடன்ஸ் கீழே போகுது. அப்படி இருக்கும்போது just to have a finish like that, to score the first goal, bring back some confidence into the team, அதெல்லாம் வந்து people don't talk about all this stuff. I know it seems silly and all of that, but it's actually huge. எடுத்து பார்த்தா in terms of how the players, அந்த பிளேயர்ஸ் எல்லாரும் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க அவன் கோல் போடும்போது. சப்ஸ்டியூட்ஸ் எல்லாம் வார்ம் அப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாருமே அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க வந்து. So that shows how happy they are for him after the season that he's gone through with our team, with our team already being so bad. அதனால it was good basically. அவனோட கோல் வந்து it brought back some confidence and 80 minutes விளையாண்டான்.
So that's again one other good saying. ஆமா பட் ஆனால் அட் த சேம் டைம் நான் வியூவர்ஸ்க்கு இதுவும் சொல்லிடுறேன், ஜஸ்ட் பிகாஸ் இந்த கேம் வந்து சீம்ட் இன் ரிதம் நெக்ஸ்ட் கேமும் இப்படியே தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இட் ஹஸ் அந்த ஒரு லாங் இன்ஜுரி லே ஆஃப் எல்லாம் இருக்கும்போது இந்த ஒரு இனிஷியல் இன்கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். கரெக்டாக நடு சீசனுக்கு வரான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த ஸ்வீடனுக்கு இப்போ ஸ்வீடன் குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்டு கப்புக்கு. ஸோ ஸ்வீடனோட போய் இஃப் ஹி கெட்ஸ் ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் ப்ராப்பர் கண்டிஷனிங் அங்கே அண்ட் தென் ஹி கம்ஸ் பேக் ப்ரீ சீசன், ஐ திங்க் நெக்ஸ்ட் சீசன் டச்வுட் இன்ஜுரிலாம் எதுவும் இல்லைனாக்க தட் இஸ் வென் வி வில் see the proper ஈசாக்னு எனக்கு தோணுது. இதை தாங்க ஸ்டார்ட்னு சொன்னார், இதே தான் சொன்னார். He has to go to Sweden. He has to play maximum number of minutes in his legs. Hopefully he gets them deep and then he comes for pre-season. And then you will see the real Isak. அப்படின்னு அவரு இதே தான் சொன்னார். ஏன்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த ஸ்வீடன் அந்த வேர்ல்ட் கப் இது வந்து தட் இஸ் லைக் ப்ரீ சீசன் ஃபார் ஹிம். ஏன்னா ஐ வுட் நாட் என்ன எவ்வளோ கேம் ஆடி இருக்க போறான், 5 கேம் ஆடி இருப்பான் அதுக்கு முன்னாடி. வேர்ல்டு கப்ல லெட்ஸ் சே ஸ்வீடன் வந்து ஒரு குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போறாங்கனாக்க they would have played another 4-5 games, 4-5 games, 6 which நம்மளோட ப்ரீ சீசன் ஸ்கெட்யூல் எடுத்து பாத்தீங்கன்னா that will be like first 3 games into the Premier League season. Correct. ஈக்குவேட் பண்ணோம்னா ரெண்டுமே. So that is when I feel like வந்து நெக்ஸ்ட் சீசன் தான் when we play that first game, whatever that first game is, அப்போதான் வந்து if Isak is injury free we will see the real Isakனு எனக்கு தோணுது. That's good. It was good. But நேத்து வந்து I think more focus was on என் தலைவனை வேற டிராப் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரே வருத்தம், லைன் அப்ப பார்த்தோன்னே வந்து என்னோட டிஎம் என்னோட டிஎம் பார்த்து இந்த லைன் அப்ல பார்க்கவாங்கன்னு என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு. என்னது என் டிஎம் தூக்கிட்டீங்களா, யாரை கேட்டா தூக்குனீங்கன்ட்டு. அப்புறம் பாக்குறேன் பயங்கரமா விளையாடுறோம், பின்னாடி இருந்து முன்னாடி சல்லு சல்லு சல்லுன்னு போறோம். எனக்கு ஒரு பக்கம் வந்து யோசிச்சு பார்த்தேன், ஓகே டிஎம் தூக்குனால ஏதாவது நடக்குதுன்ட்டு. ஒரு வழியா ஸ்லாட்டுக்கு எவனோ ஃபோன் பண்ணி வேற சொல்லியிருக்கான், இவனை தூக்குனா தாண்டா உன் டீம் உருப்பிடும்ட்டு. ஏதோ இப்பவாச்சும் எவனோ ஃபோன் பண்ணானே. நேத்தெல்லாம் கேம்ல என்னடா இவ்வளோ நல்லா விளையாடுறீங்க, ஏன்டா இப்படி இல்லை எதுவுமே பண்ணவே இல்லையாடா, பின்னாடி இருந்து முன்னாடி போறதுக்கு இங்கேயே 10,000 பாஸ் போடுவீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நேத்தெல்லாம் யோசிக்கவே இல்லை. கர்டிஸ் ஜோன்ஸ், வேர்ட்ஸ், சோவஸ்லை, மெக்காலிஸ்டர் எல்லாம் ஃபார்வர்ட் பாஸ் தான். இந்த சைடு பாஸ்ங்கிற கான்செப்டே இல்லை. நேத்து பாலை கிடைச்சும் போது எல்லாம் ஃபார்வர்டு பாஸ் தான். டக்கு 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 டக்குன்னு முன்னாடி ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடுங்கடானே நேற்று விளையாடிட்டு இருந்தோம். எனக்கு இதைத்தாண்டா நாங்கள் சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு 4 கேம் காமிச்சிருந்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்கலாமேடா, இங்கேயாடா உட்காந்துருக்க போற டஞ்சன்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ இட் கிளியர்லி கம்ஸ் டவுன் டு த ஃபேக்ட் தட் இட் வாஸ் அ பர்சனல் இஷ்யூ. பர்சனல்னால when the specific personnel has a limited trait, then that's all you can do அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இது. பட் ஆனா தெரியல, நீங்க சொன்ன மாதிரி இத்தனையும் காமிச்சிட்டு நம்ம ஆளு தலைவர் திருப்பி அவனை கொண்டு வருவார் நெக்ஸ்ட் கேமுக்கு, நமக்கு கடுப்பாகும். இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன். கிராவன்பெர்ச் எதுக்கு இந்த கேம் உட்கார்ந்தானா அடுத்த வாரம் இது அவனுக்கு ரெஸ்ட். அடுத்த வாரம் யுனைடெட் அகேன்ஸ்ட் ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல வருவான் பாருங்க. ஐயோ சாமி, அவன் தான் கடுப்பாகுது. அவன் தான் ப்ரூனோ பெர்னாண்டஸ் மேன் மார்க் பண்ண போறான் பாருங்க. ஐயோ ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஹேட்ரிக் ஆஃப் அசிஸ்ட் கமிங், ரெக்கார்ட பிரேக் பண்றான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரென்ட்ஃபோர்ட் கேம் அதுல ஈஸியா ஜெயிச்சிருவாங்க ஒரு 2-0 3-0. அதுல ஏதோ ப்ரூனோ அந்த கேம்ல தப்பி தவறி அந்த அசிஸ்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணினா கண்டிப்பா நம்மளோட வந்து பிரேக் பண்ணிருக்கான், வந்து டவுட்டே கிடையாது. கிராவன்பெர்ச் அழகா தாண்டி சல்லுன்னு பால் போடுவார் உள்ள. இந்த தம்பி உனக்கு ஒரு அசிஸ்ட், இந்த தம்பி இவன் சும்மா தானே நிக்கிறாங்க நடுவுல, இவனை தாண்டி என்னோட போகலாம் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருப்பாங்க. நீ அடுத்த வாரம் என்ன காத்திருக்கோ தெரியல. பட் ஐ திங்க் அந்த ப்ரோக்ரஷன் வாஸ் சோ கிளியர் டு சி. எல்லாருமே ட்விட்டர்ல அப்போ இப்பத்தாண்டா கிராவன்பெர்ச் இல்லைன்னா நல்லா ஆடுவோனே, இப்பத்தான் அவங்களுக்கு புரியுதாடா அப்படின்னு இருந்துச்சு. எல்லாம் டைப் படிக்கிறானுங்க. வி டோன்ட் ஹேவ் கிராவன்பெர்ச், தட் இஸ் வை இட் இஸ். ஸ்டேடியம்ல உட்காந்துட்டுலாம் போஸ்ட் போடுறாங்க. வித்வுட் கிராவன்பெர்ச் இட்ஸ் சோ நைஸ் டு see our team functional going fast forward அப்படின்னு. இதுவே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளவு நாள் ஆச்சாடா, நீங்க இதைத்தாண்டா நாங்க காலகாலமா கத்திட்டு இருக்கிறோம். அந்த ஒருத்தவனை தூக்குனா டீம் உருப்பிட்டு அந்த நம்பர் 6 தான் நேத்து வாட்டன்லாம் மொதல் கேம்ல நம்மளோட 3 பிளேயரை வைப் அவுட் பண்ணான் ஒரு த்ரூ பால் போடுறதுக்கு முதல் நிமிஷத்துல. அடா பாவி 3 பேர் அங்க நிக்கிறீங்களா அப்படின்னு இருந்துச்சு. அழகா கட்டிங் பண்ணி ஸ்வைப் அவுட் பண்ணி ஒரு பாஸ போட்டான் வாட்டன். இது பேசிக்கலி வந்து we need that டிஎம்ங்க. இவன் அவ்வளவுதான் கிராவன்பெர்ச். நீ அவன்கிட்ட கேட்டதுக்கு ஒரு தடவை முடிச்சு கொடுத்துட்டு அவன் டைட்டில் அவ்வளவுதான் அவனால முடியும். அதுக்குன்னு வந்து அவனையே தேய்ச்ச வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்குலாம் பாஸ் போட தெரியாதியா? ஆமா இல்லைங்க, அதான் போன வருஷம் யாருக்கும் அவனை பத்தி ரொம்ப தெரியாது.
ஸோ அதனால ஈ காட் அவே வித் இட். ஒரு February March வரைக்கும் ஈ காட் அவே வித் இட். டைட்டில் ஜெயிச்சு கொடுத்துட்டான் அந்த டயத்துலயே. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா இவன் இப்படி தான்டா அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் கேம் இவர் அடாப்டே பண்ண மாட்டாரு, நாங்கள் அப்படியே தான் இருப்போம். நீ என்ன வேணாலும் நீ என்ன டேக்கிள் பண்ணிக்கிறியா பண்ணிக்கோ, பாஸ் உங்ககிட்ட நான் மிஸ் பாஸ் நானே கொடுக்குறேன் உனக்கு ஒரு பாஸ். நீங்க வேணா பாருங்க அடுத்த வாரம் அடுத்த வாரம் யுனைடெடுக்கு அகைன்ஸ்டா நீங்க சொன்னீங்க ப்ரூனோ அசிஸ்ட் ரெக்கார்ட், அதுக்கு ப்ரீ அசிஸ்ட் இவன் தான் போடுவான் பாருங்க. ஐயோ நேத்து அதான் சொல்ல வந்தேன், நேத்து நம்பர் ஆஃப் மிஸ் பாஸஸே ரொம்ப கம்மி. எனக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அப்பாடா எடுத்துட்டு போய் வழக்கமா நீங்க கொடுத்து வருவீங்களா இன்னைக்கு பண்ணலையாடா அப்படின்னு இருந்துச்சு. மிஸ் பாஸே நேத்து கம்மி. பிங் பண்ற எல்லா பாலும் நம்ம பிளேயருக்கே போகுது. இதெல்லாம் பண்ண முடிஞ்சா ஏன்டா பண்ண மாட்டேங்கிறீங்க சீசன் ஃபுல்லா, எதுக்குடா போய் நீ போய் மிஸ் பாஸ் பண்றீங்க அப்படின்றது. ஸோ அந்த ப்ரொக்ரெஷன் ஆஸ்பெக்ட் மேசிவ்லி இம்ப்ரூவ்டு நேற்று என்னை கேட்டா. நான் இதை இப்போ போட்டது நிறைய பேர் சொன்னாங்க, இருந்தாலும் வி ஆர் கெட்டிங் அவுட் பிளேட் இன் டிஃபென்ஸ்னு. See, I completely understanding. This is what you've been saying for like 6 months, probably more than 6 months. And the out of possession we are a mess. It was again clearly very very visible, evident to the eye. என்னடா ஏன்டா இப்படி அப்படினு. Like why do you think, okay, what do you think can improve? Basically let's say we get in a new 6, okay va போர்டெல்லாம் காமிக்காம you just tell me a rough sketch of how will you put a out of position. Let's say you get a pure number 6 or Matthews Fernandes, West Ham. Okay, you are getting him. Who will you have in the midfield and the attack, and how will you press? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன் பொசிஷன் வச்சுப்போம். அந்த 6 இன் பொசிஷனோட ஏன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா வென் வி இன் பொசிஷனில் வென் வி லூஸ் த பால் என்ன ஷேப் இருக்குன்னு அதுக்காக தான். ஸோ யூ ஹாவ் 2 சென்டர் பேக்கு, நடுவில் ஒரு 6. ஸோ தட் இஸ் யுவர் ரெஸ்ட் டிஃபென்ஸ், அந்த ஒரு ட்ரையாங்கிள் 3 பேர். இல்லை அதுதான், ஏன்னா கர்கேஸ் ஃப்ரிம்பாங் தான் ஃபுல் பேக்குன்னு நம்ம முடிவு பண்ணோம்னா they are going to go forward. ஸோ அதனால தான் 3 பேர் பின்னாடி. கோயிங் ஃபார்வர்ட்னா எங்க வரைக்கும் சொல்றீங்க? கோ டு தி டி பாக்ஸ் வரைக்குமா? I would hope so. Okay. ஏன்னா அதுக்கு தான் 2 பேரையும் வாங்கியிருக்கோம். ஏன்னா கர்கேஸ் அட் போர்ன்மவுத் அதுதான் அவனோட ஸ்ட்ரெங்த், ஃப்ரிம்பாங் அட் லெவர்குசன் அதுதான் அவனோட ஸ்ட்ரெங்த். Okay. So are you happy? The whole point. Are you happy with the 3-man rest? உங்களுக்கு அது ஓகேவா? உங்களுக்கு அது போதுமா? Do you feel 3-man is okay? ஏன்னா 3-man is okay. ஏன்னா ஜெனரலா நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா we had 2 people. வெறும் வர்ஜில் கொனாட்டே தான் இருந்தாங்க. யூசுவலா எல்லா சிஸ்டமுமே நீங்க பாத்தீங்கன்னா, அதனால தான் என்ன ஜஸ்ட் ஒரு சைடு நோட் இது, எனக்கு எப்போதுமே இந்த ஃபார்மேஷன் பேச்சே எனக்கு பிடிக்காது ஜென்ரலா. ஏன்னா ஐ திங்க் ஃபுட்பால் ஹஸ் மூவ்ட் ஆன் ஃப்ரம் அந்த ஒரு ரிஜிட் அந்த 4-4-2 4-3-3 அந்த மாதிரி. ஃபார்மேஷன் டசன்ட் மேட்டர் அஸ் மச். ஏன்னா வாட் மேட்டர்ஸ் இஸ் இன் பொசிஷன் நீ என்ன ஷேப்ல இருக்க, அவுட் ஆஃப் பொசிஷன் நீ என்ன ஷேப்ல இருக்க. ஸோ இன் பொசிஷன் மோஸ்ட் சிஸ்டம்ஸ் 4-3-3ல ஆரம்பிச்சாலுமே 4-2-3-1 என்ன ஆரம்பிச்சாலுமே ஜென்ரலி தே ஹேவ் 3 people at the back. அது ஐதர் 2 சென்டர் பேக் பிளஸ் ஒரு ஃபுல் பேக், இல்ல 2 சென்டர் பேக் பிளஸ் ஒரு டிஎம். எப்படியாச்சும் அந்த 3 பேர் தான் இருப்பானுங்க. ஸோ நம்ம இதுக்கு வரும். ஸோ யூ ஹேவ் 2 ஒரு டிஎம், லெட்ஸ் சே மேத்யூஸ் ஃபெர்னாண்டஸ், 3 பேர் இருக்கானுங்க. கர்கேஸ் இவன் முன்னாடி யூ ஹேவ் a running 8 which is Soboslai. ஸோ அவன் மேலேயும் கீழே. ஸோ நீங்க கேட்டீங்க சடனா கவுண்டர் அட்டாக் வந்துன்னா who will help out அப்படின்னு சொல்லிட்டு, Soboslai will be the first person outside of these 3 counter attack help பண்றதுக்கு. And usually where will Soboslai be when we have possession? ஸோ வென் வி ஹேவ் பொசிஷன் வந்து அவன் அந்த ரைட் சென்ட்ரல் சேனல்ல தான் யூஸ்வலா இருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா யூ ஹேவ் ஃப்ரிம்பாங் அந்த ரைட் சைடு, ஆர் சம்டைம்ஸ் ஹி கேன் மூவ் டு த மிடில் ஆல்சோ. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேக் லைன் அந்த 3 people அந்த ரெஸ்ட் டிஃபென்ஸ் வந்து அவன் பாஸ் ரிசீவ் பண்றதுக்கு ஹி கேன் பி ஒன் ஆஃப் த 2 ஆப்ஷன். ஸோ நீங்க ஃபுட்பால் எஸ்பெஷலி இந்த ஆர்சனல் அண்ட் சிட்டி பத்தி பேசும்போது நீங்க அந்த WM ஷேப்னு கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ WMங்கிறது பேசிக்கா 3 people at the back plus 2 in front of them. ஸோ அது ஒரு W. அப்புறம் Mங்கிறது பாக்கி 5 பேர் வந்து when you plot them on a field அது அப்புறம் M ஷேப்ல இருக்கும் அது. ஸோ அந்த WM ஷேப்பும்பாங்க. ஸோ என்னோட இது வந்து தட் வில் பி மை ஐடியல் திங். ஸோ டிஃபென்சிவ்லி பார்த்தோன்னா அவுட் ஆஃப் பொசிஷன் யூ ஹேவ் யுவர் ரெஸ்ட் டிஃபென்ஸ் 3 பேர், Soboslai 4வது ஆளு. ஸ்லாட்டோட சிஸ்டம்ல ஃபுல் பேக்ஸ் வந்து 2 பேரும் அட் த சேம் டைம் மேலே போக மாட்டாங்க. ஸோ விச் இஸ் சம்திங் ஐ டோன்ட் நோ நெக்ஸ்ட் சீசன் அது மாறுமான்னு. பட் ஒருவேளை ஸ்லாட்டே இருப்பாரான்னு கூட தெரியாது. பட் இருந்தாருன்னா அசியூம் ஃபார் த மோமெண்ட் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அது மாறுமான்னு தெரியாது. ஏன்னா ஸ்லாட்டோட சிஸ்டம்ல ஜென்ரலாக ஒருத்த முன்னாடி போனோன்னா இன்னொருத்த வந்து இஸ் சார்ட் ஆஃப் அந்த ஒரு மிட்ஃபீல்ட் லெவலில் அந்த Soboslai இருக்கிற அதே லெவலில் தான் இருப்பான். ஸோ ஹி டசன்ட் கோ ஃபுல்லி ஃபார்வர்டு. ஸோ அப்படி இருந்தாக்க ஹி வில் பி தி அதர் பர்சன் டு ஹெல்ப் அவுட் டிஃபென்சிவ்லி அவுட் ஆஃப் பொசிஷனில். ஸோ 5 பேர் இருக்கானுங்க. அண்ட் தென் யூ ஹேவ் யுவர் செகண்ட் அந்த ரிட்ரீட்டிங் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இது
ஸோ திஸ் இஸ் மை அவுட் ஆஃப் பொசிஷன் ஐடியா. வாட் ஐ ஃபீல் லைக் வந்து ஒரு வேக் ஐடியா இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஒரு ப்ராப்பர் டிஎம் இருந்தால். பட் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு ப்ராப்பர் டிஎம். ஏன்னா யூ ஹேவ் டூ ஃபுல் பேக்ஸ் ஹூ வாண்ட் டு கோ ஃபார்வர்ட். இப்போது த டிஃப்ரென்ஸ் இப்போ ஆர்சனல் பார்த்தீங்கன்னா கேலஃபியோரி ஆர் சிட்டியில் குவார்டியோல் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னாக்க தே கேன் ஸ்டே பேக் as the தேர்ட் சென்டர் பேக். ஸோ அதனால அவங்களோட மிட்ஃபீல்டர் கேன் கோ ஃபார்வர்ட். நம்ம இதில் அந்த லக்ஸரி கிடையாது. So that is we are going main against idea. the usual, against what is being done by other teams. தான் நம்மளுடைய full backs வந்து we are making them go high. அதனால what I would have felt is எனக்கு வந்து அந்த DMA யோட சேர்த்தி I would have ideally had one more person, whoever plays as the one of the two eights வந்து இன்னும் கொஞ்சம் ரிசர்வ்டா. so if let's say I am playing with ஆமாமா இல்ல ஸோ அந்த 3 பேர் மிட்ஃபீல்டு சொன்னேன்ல. ஸோ ஒருத்தன் வந்து ஜாயின்ஸ் த சென்டர் பேக் ஸ்பிளிட் வைடு. நீங்க மிட்ஃபீல்ட் பாத்தீங்கன்னா they'll never be in the same line. இப்போ வேர்ட்ஸ் அண்ட் சோவர்ஸ்ல ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, they will never be in the same line both vertically and horizontally. ஸோ எப்போதுமே நீங்க நம்ம மிட்ஃபீல்டர்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டாகர்டு ஷேப் இருக்கும். ஒருத்தன் இப்படி இருப்பான், ஒரு லைக் ஒரு ட்ரையாங்கிள் ஒரு இப்படி இருக்கும் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 3 பேருமே வெர்டிகலி அண்ட் ஹாரிசான்டலி ஒரே லைன்ல இருக்க மாட்டாங்க. தி ரீசன் ஃபார் தட் இஸ் நீங்க சொன்ன மாதிரி ஸோ கவுண்டர் அட்டாக் வந்துன்னா டக்குன்னு பின்னாடி வரத்துக்கு ஒன்று. ரெண்டாவது இன் பொசிஷன் இட் கீப்ஸ் அந்த மிட்ஃபீல்டர்ஸ்க்கு நடுவில் இட் கீப்ஸ் தட் ட்ரையாங்கிள், இட் கீப்ஸ் தட் அந்த பாசிங் லேன்ஸ் ஓப்பன். ஸோ அதுதான் தட் இஸ் தி ஐடியா பிஹைண்ட் வந்து 2 பேரும் ஒரே லைன்ல இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 மிட்ஃபீல்டர்ஸ் வந்து ஒரே லைன்ல இருந்தாங்கன்னா அவங்க கூட இருக்கிற டிஃபெண்டர்ஸும் ஒரே லைன்ல இருக்காங்க. ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் தெம். கரெக்ட். பாசிங் லைன்ஸ் இருக்காது. ஸோ ஐடியலி ஐ ஃபீல் அந்த ஒரு நம்பர் 6 வந்தா மெயின் ரீசன் நம்பர் 1 we would be willing to take more risksங்கிறது மை தாட். லைக் எனக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்காண்டா, ஐ கேன் ட்ரஸ்ட் him. எனக்கு வந்து பின்னாடி நான் யோசிக்க அவசியம் இல்ல. லைக் விட்டுட்டனாலும் பின்னாடி வரணுமே, அதனால நான் எக்ஸ்ட்ரா 2 அடி முன்னாடி போகாம நான் நிற்பேன். ஐடியலி இப்போ நானே அப்படி இருந்தேன்னா மேனேஜர் பால் விட்டாரே எனக்கு பின்னாடி வர சொல்லுவார். நான் எதுக்கு 2 அடி எக்ஸ்ட்ரா முன்னாடி போகணுங்கிறதா என் யோசனையா தான் இருக்கும். இப்ப பின்னாடி ஒருத்தன் இருக்கிற மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நானே 2 அடி பரவாயில்ல 2 அடி போனாலும் எனக்கு தெரியும் அவன் நிப்பாட்டிடுவான்னு. அதனால எக்ஸ்ட்ரா அந்த 2 அடி போவேன். I would be putting the opposition defense under more pressure. ஸோ தட் இஸ் த கீ பாயிண்ட். அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் சொன்னீங்க பின்னாடி ட்ரஸ்ட் இருந்தால் வந்து இப்போ கிளாப்போட சிஸ்டம் வந்து ஹை ப்ரெஸ்ன்னு சொல்கிறோமே, வை டிட் இட் ஒர்க் அந்த ஹை ப்ரெஸ்? ஏன்னா ஃபெபினியோ இஸ் தேர். அவங்க வந்து ஹை ப்ரெஸ் அகேன்ஸ்டாக இதை நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, ஹை ப்ரெஸ்க்கு அகேன்ஸ்டாக நீங்கள் கவுண்டர் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாங்காக பால் போடுவீங்க. ஏன்னா ப்ரெஸ்ஸை தாண்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இஃப் யூ புட் த பால் லாங் நீங்கள் அவங்கள ப்ரெஸ் பண்ணலாம் ஈவன் இஃப் தே வின் த பால். என்னன்னா ஃபெபினியோ வாஸ் சோ குட் அட் இன்டர்செப்டிங் தோஸ் தட் அவங்க லாங் பால் போட்டாலும் திரும்ப யூ காட் இட் பேக் அண்ட் யூ காட் இட் குவிக்லி. அதுதான் அவன் உடனே ஹெண்டர்சன்ட்ட பால் போட்டுருவான் இல்ல வைனால்டம்ட்ட பால் போட்டுருவான் அண்ட் அகைன் தே ஆர் அண்டர் பிரஷர். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ கேஸ் ஆஃப் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஃபெபினியோ பின்னாடி இருக்காங்கிறதுனால ஹெண்டர்சன் அண்ட் வைனால்டம் வந்து தே ஹேவ் மோர் ஃப்ரீடம் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் பிரஸ். கரெக்ட். தட் இஸ் த பிக்கெஸ்ட் இது. எக்ஸாக்ட்லி அதான் சொல்லிட்டு இருந்தேன் சீசன் ஃபுல்லாவே பர்சனல் இன் கீ பொசிஷன்ஸ் வந்து இட் இஸ் ப்ராப்ளி மிஸ்ஸிங்னு. ஸோ பர்சனல்னு பேசும்போது வந்து வுட்மன் பிளேடு நீங்க ஸ்டார்டிங் சொல்லியிருந்தீங்க. ஐ ஃபெல்ட் வுட்மன் வந்து ஒரு 3-4 செம்ம சேவ் பண்ணா அண்ட் ஒன் ஆக்சுவலி லெட் டு அவர் செகண்ட் கோல். அந்த மட்டட்டாவோட ஹெட்டரை ஸ்டாப் பண்ணோடனே we countered and we scored that second goal. Konate to words to correct words to Curtis Jones to Robertson and then Robertson. So I wanted to ask you this and பாக்குறவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே I saw the defenseங்கிறது Robertson, Van Dijk, Konate and Curtis Jones who had an awesome game once again. இவங்க வந்து they gave the ball to Woodman much more than they gave it to Mamadashvili. Despite Woodman being the third choice, Mamadashvili being the second choice, இவங்க 4 பேருமே பயங்கர கம்ஃபர்டபுளா அவனுக்கு கொடுத்த மாதிரி தெரிஞ்சு. ஆனா நம்ம வந்து Mamadashvili கொடுக்கும்போது யோசிச்சு கொடுப்பாங்க. You kind of understand why. இல்லை ஸோ 2 reasons. ஒன்று வந்து ஐ திங்க் த லேக் ஆஃப் அந்த கிராவன்பர்ச் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் அந்த பேக் பாசஸ்லாம் கூட. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க கிராவன்பர்ச் இல்லாமல் கேம் நல்லா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஃப்ளோலேயே உங்களுக்கு நேச்சுரலாக ஈவன் பேக் பாசஸ்லாம் கூட டக்குன்னு ஃப்ளோ ஆகிடும். லைக் இட் லுக் அ லாட் ஈஸியர், லாட் மோர் என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளூயிடாக இருக்கும் போடுறது. ஸோ அது ஒன்று. பட் தட் இஸ் மோர் அ மைனர் ரீசன். இன்னொன்று ஐ திங்க் பீப்புள் நம்ம கேஷுவல் ஃபேன்ஸு பார்க்குறவங்க அட்லீஸ்ட் they underestimate the difference between ஒரு ரைட் ஃபுட்டட் கீப்பர் அண்ட் லெஃப்ட் ஃபுட்டட் கீப்பர். அது ஒரு பெரிய வித்தியாசம் அது. பிகாஸ் அதாவது as a goalkeeper வந்து as a goalkeeper you always want it on your strong foot. அதாவது வந்து வீக் ஃபுட்டில் எடுத்தாலும் அந்த செகண்ட் நம்ம பாஸ் போடுறது வந்து ஸ்ட்ராங் ஃபுட்டில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இட் இஸ் ஈஸியர் ஃபார் இவங்க டு பேக் பாஸ் டு வுட்மன். ஏன்னா ஆலிசனுக்கும் ரைட் ஃபுட்டு தான் ஸ்ட்ராங், இவனுக்கும் ரைட் ஃபுட்டு தான் ஸ்ட்ராங். மஹமட் அஷ்விலிக்கு லெஃப்ட் ஃபுட் ஸ்ட்ராங். ஸோ எல்லாமே உங்களோட ஆங்கிள் ஆஃப் பாஸ், ஆங்கிள் ஆஃப் இது எல்லாமே வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம டிஃபெண்டர்ஸ் எல்லாம் ரைட் ஃபுட்டட் இல்ல, ஸோ குனாட்டே, வான் டைக் எல்லாமே. ஸோ அந்த காம்பினேஷனே இட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். அதாவது இஃப் யுவர் கீப்பர் இஸ் த சேம் ஃபுட் ஆஸ் யுவர் டிஃபெண்டர்ஸ், ஜென்ரலா இட்ஸ் an easier thing to do. Do you think this should have been thought out? இல்ல it's a minor thing. I think they get used to it. It's just a matter of வந்து they are used to playing with Alisson right footed. இல்ல அத கேக்குறாங்க, நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தை கூட நம்ம யோசிக்கணுமா? இல்ல இது வந்து I would say it's minor. It's just a matter of adjustment. நீங்க ஒரு ப்ரீ சீசன் மஹமட் அஷ்விலி கூட கொடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னு, சரியா போடுவாங்க. லைக் இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் யூஸ்ட் டு யுவர் பிளேயர்ஸ்ங்க, வேற ஒண்ணும் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் a matter of வந்து ஓகே மஹமட் அஷ்விலி வந்து he likes it in this area அப்படிን, that's all it is. அவ்வளவுதான். ஏன்னா I just felt Woodman was so confident in the way he made those saves. அந்த மட்டட்டாவோட ஹெட்டர் ஷாட் சேவ், அப்புறம் அந்த போஸ்ட் பக்கத்துல இன்னொரு ஹெட்டர் வரும் கார்னர்ல இருந்து நினைக்கிறேன், way he made that save. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1-on-1 மாதிரி ஒரு பால் ஸ்லிப் இன் பண்ணி அதுலயும் ஒரு ஆங்கிள்ல வரும். கரெக்ட், அந்த ஆங்கிள் அதுலயும் நான் சேவ் பண்ணுவோம். ஸோ he felt much more confident. ராபர்ட்சன் அவனை கடைசியில வந்து காப் முன்னாடி தள்ளி விட்டுட்டு எல்லாருமே அவனை பாராட்டுவாங்க. நீங்க ட்விட்டர்ல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ கிளிப்பிங்க. ஸோ that was really really nice. தெரியல இப்போ நெக்ஸ்ட் கேம் ஆலிசன் திரும்பி வருவானே, ஏன்னா கண்டிப்பா மஹமட் அஷ்விலி ஒரு 3-4 வீக்ஸ் ஆச்சு அவுட்ன்ட்டாங்க. So I don't know if Alisson makes a squad for United game. இல்லனா I think Woodman will start again in that game. So I just felt some appreciation was needed Woodman பண்ண கேம். ஏன்னா வீக் இன் வீக் அவுட் வந்து நம்ம ஆலிசன் இந்த மாதிரி 1-on-1 சேவ்ஸ் பண்ணி பார்த்திருக்கோம். நிறைய கேம் இஸ் bailed us out, ஓகேவா? அண்ட் சேம் வே Woodman வந்து அவனோட ஷார்ட் ஸ்டாப்பிங்ல வந்து he bailed us out 2-3 times in the game. So I just felt it was nice ஒரு third choice keeper வந்து to have that confidence that he did and to save all those 3 shots வந்து it was really nice to see. I thought that was என்ன சொல்றது ஒரு குட் சில்வர் லைனிங். அது மட்டும் இல்லாம அந்த கோலுங்க, அந்த கோல் கன்சீட் பண்ணது பத்தி ஹெவி டிஸ்கஷன்ஸ் போகுது. வேர் டு யூ ஸ்டாண்ட்? should he have scored, should he have not scored? இல்ல he should have scored. Crystal Palace வந்து they have no reason to stop. இப்போ என் டீம் அது பண்ணியிருந்தா நான் சொல்லியிருப்பேன், you have no reason to stop. ரெஃபரி நிக்க சொல்லல, நிறுத்த சொல்லல. அண்ட் ஹெட் இன்ஜரி இல்ல, ஹெட் இன்ஜரினா அப்போ கூட வந்து யூ வெயிட் ஃபார் த ரெஃபரி டு சே ஹெட் இன்ஜரினா கூட. பட் அப்படி இல்லைனாக்க யூ ஜஸ்ட் கீப் பிளேயிங், யூ ஹேவ் நோ ரீசன் டு ஸ்டாப் விசில் அடிக்கிற வரைக்கும். எனக்கு என்னன்னாக்க நம்ம லிவர்பூல் டிஃபென்ஸ் வந்து தே ஜஸ்ட் ஸ்லெப்ட் ஆஃப். வுட்மேனுக்கு இன்ஜரி இவங்க அப்பீல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. தே ஹேவ் நோ ரீசன் டு ஸ்டாப். நீ எவராச்சும் கோல்ல போய் நில்ற கோல் லைன்ல, நாட் சேயிங் வந்து அவன் கோல் போட்டிருக்க மாட்டான், அப்பவும் போட்டிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அட்லீஸ்ட் அப்ப நீ ஒரு எஃபர்ட் பண்ணிருக்கேன்னு தெரியுது இல்ல. இப்போ கோல் லைன்ல எவனுமே இல்லைங்கிறது தான் என்னோட மெயின் டாக்கிங் பாயிண்ட். முட்டாள்தனங்க, லிட்டரல் முட்டாள்தனம் அதெல்லாம். இது வந்து என்னன்னா கோல் கீப்பர் இன்ஜாய் ஆயிட்டாடி இவன் கையை தூக்கி போட நின்றுவான், கையை தூக்கி போட்டு ரெஃபரி பார்த்துட்டு இருக்கானுங்க. டேய் அவன் ரெஃபரி விசில் ஊதுலடா. நம்பர் 1 லெஃப்ட் பேக், நீ ஏன் போய் பிரஸ் பண்ணல? அவன்கிட்ட பால் இருக்கு, பக்கத்துல ஒரு ஏக்கர் கணக்குல கேப் இருக்கு, நீ ஏன் பக்கத்திலேயே போகல? கோல் கீப்பர் கீழே படுத்துட்டான், ஓகே உன்னோட வேலை என்ன? அவன் எல்லாரும் கையை தூக்கி போட்டு நின்று அடி பாக்குறானுங்க. ரெஃபரி நீ என்ன விசில் ஊதலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன பாயிண்ட். வேண்டைக்கு கோல் லைன் போகல, கொனாட்டேவும் கோல் லைன் போகல, எல்லாரும் நின்று அடி பாக்குற. நீ எதுக்கு அடி பாக்குற? ரெஃபரி சொல்லுனா ரெஃபரி ஏதாச்சும் ஸ்டாப் பண்ண சொன்னானா? உங்களை எதுவுமே சொல்லல. கரெக்டா? ஆப்போசிஷன் ஹேஸ் எவ்ரி ரைட் டு பிளே however they want to play as long as ரெஃபரி விசில் ஊதாத வரைக்கும். சின்ன குழந்தைங்க ஆடுற ஃபுட்பால்னு சொல்லி கொடுக்கறது. டேய் நீ அலர்ட்டா இருக்கணும், அவன் ஊதுனானா நீ நிப்பாட்டு, நீ நிறுத்திக்கோ, அது வரைக்கும் நீ அலர்ட்டா இரு. நீ என்ன பண்ற? கோல் கீப்பர் இப்ப வெளியே பண்ணிட்டான், நீ என்ன பண்ணும்? ஒருத்தவனாச்சும் கோல் லைன் போகணும். உண்மையா கேஷுவலுங்க. இந்த சீசன் ஃபுல்லா எத்தனை இன்சிடென்ட்ஸ் நம்ம பேசியிருக்கோம். இல்ல பட் ஆல்வேஸ் பீயிங் கேஷுவல். ரொம்ப ரொம்ப நாள் முன்னாடி கூட இல்லை, மேபி ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக் தான் இருக்கும். நீங்க கேம் இன்டெலிஜென்ஸ், கேம் ஐக்யூ அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். எப்போ ஞாபகம் இல்லை, பட் ஏதோ ஒரு கேமுக்கு அப்புறம் பேசிட்டு இருந்தோம். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கேம் ஐக்யூங்க. டக்குன்னு அந்த ஒரு, அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர், இது வந்து ஒரு அமெச்சர் லெவல்ல இது எல்லாரும் பண்றது. ஒரு கீப்பர் வந்து இஃப் இஸ் ஒரு ஃபுட் இன்ஜரி, ஒரு ஹெட் இன்ஜரி இல்லைனாக்க விசில் ஊதலைன்னா யூ ஜஸ்ட் கோ பேக் அண்ட் ஸ்டாண்ட், அவ்வளவுதான். அந்த சிச்சுவேஷன்ல கோல் லைனுக்கு போய் நில்லு. எவனாச்சும் ஒருத்த நிப்பான், எவன் நின்னாலும் பரவாயில்ல, எவனாச்சும் ஒருத்த போய் நில்லாங்க. இட்ஸ் ஜஸ்ட் காமன் சென்ஸ். இது எப்படி நீ லிவர்பூல் ஒரு பிரீமியர் லீக் ஃபுட்பாலரா இருந்துட்டு நீ எப்படி ஆட? லைக் ஹவு டு யூ பிளே திஸ் கேம்?
அந்த ஒரு சிம்பிள் ஐக்கியூ, ஒரு மோமெண்ட் ஆஃப் ஐக்கியூ கூட இதுக்கு தானே உனக்கு பணம் கொடுக்குறானுங்க. திஸ் இஸ் வை யூஆர் பெட்டர் தென் நான் கோச் பண்றது 11 டிவிஷன் கீழங்க பிரீமியர் லீக்ல. இங்க ஆடுற ஃபுட்பால் இருக்கும் உனக்கும் அதுதான்டா வித்தியாசம். அந்த கேம் ஐக்கியூ தான் வித்தியாசம். லைக் I just really understand. அந்த கோல் போகும்போது வந்து அவன் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு இருக்கு எனக்கு. அவன் கோல் போட்டான், கோல் கீப்பர் கீழே இருக்கிறான், ஆல் தட் இஸ் ஃபைன். மொராலிட்டி ஆஃப் த கேம் அதெல்லாம் கனெக்ட் ஆகலைங்க. நீ என்ன எனக்கு இந்த ஆமா எனக்கு இந்த மொராலிட்டி ஆர்குமெண்ட்லாம் வேணாங்க. ஏன்னா எனக்கு நான் வந்து என்னோட வியூ பாயிண்ட் என்னன்னா, as long as the referee has not blown the game is still on. அவ்வளவுதான். ரெஃபரி வந்து விசில் ஊதுனானா நீ நிறுத்து, அவ்வளவுதான். வேற எதுவும் நீ பண்ணாத, ஊதுற வரைக்கும். இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ இப்பெல்லாம் இந்த ஆஃப் சைட் பிளாக் எல்லாம் டக்குன்னு தூக்குறதுல, அப்போ நீ கடைசி வரைக்கும் ஆடுறது இல்லையா? கடைசி வரைக்கும் நீ டிஃபெண்ட் பண்றது இல்லையா? பண்ணிட்டு தானே இருக்க. அதே தானே இங்கேயும். எக்ஸாக்ட்லி அதேதாங்க. பெர்ஃபெக்ட்லி செட். ஐ திங்க் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் தட். இன்னொரு விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு. 1 week சாலிட் ரெஸ்ட், பட் he still dropped Karkes and still played Robertson. இல்லங்க, ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ரொட்டேஷனுங்க. ஐ திங்க் ரொட்டேஷன் இந்த போன கேம் வந்தா ஆடலீங்க. என்ன ரொட்டேஷன் பண்றது பெஸ்ட்? இது எவர்டன் தான் போன கேம் ஆடலையா? எவர்டன் ஆடுனானே. ராபர்ட்சன் தான் ஆடுனா. எவர்டனோ ராபர்ட்சன் தான் ஆடுனா. கரெக்ட். ஆமா. What does that say about Karkes then? 1 solid week, no games, but you still don't start. தெரியல. I mean, I don't know what that says. ஏன்னா it's not like okay, I am paying homage to one player going out. Hey, நீ இந்த homage கிமேஜ் எல்லாம் பேசாத. அவனுக்கு கான்ட்ராக்ட் இல்ல. இவன் தான் going forward. So he should get the most number of minutes. இல்ல அதுதான். that is my so ஏதான அவனுக்கு ஏதான மைனர் இன்ஜரியா, லைக் இந்த சென்ஸ் ஒரு நிகிள் மாதிரி அந்த டைப்ல ஏதான இருக்கா? ஸோ தட் அவன் வந்து பெஞ்சில் இருக்கான், பட் ஆனால் அவனால ஃபுல் 90 minutes ஆட முடியல. ஏன்னா சில சமயம் யூ கெட் தட் இல்லை. ஸோ என்னால் வந்து 30 நிமிஷம் ஆட முடியும், 40 நிமிஷம் ஆட முடியும், பட் ஃபுல் 90 ஆட முடியாது அப்படின்னு. இஸ் தட் த கேஸ்? அது பப்ளிக்கா சொல்ல மாட்டாங்க யாரும். ஏன்னா இன்ஜரினா யூ ஆர் அவுட் ஆஃப் த ஸ்குவாட் பேசிக்கா, மைனராக இருந்தாலும். ஸோ இட் மைட் பி ஒன் ஆஃப் தோஸ். தெரில என்னன்னு தெரில. ஐ மீன் இட் எவர்டன் கேம் நான் என்ன நினைச்சேன், சரி இந்த கேம்ல வந்து ஒரு லீடர்ஷிப் வேணும், அதுக்காக ராபர்ட்சன் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு. தட் வாஸ் மை ஆங்கிள் அந்த இதுல. விச் டு பி ஆனஸ்ட் ஐ அக்ரீட் வித். நானா இருந்தாலும் அந்த கேம்ல ராபர்ட்சனை தான் ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா ஐ திங்க் கர்கஸ் அந்த ஃபர்ஸ்ட் மர்சி சைட் டார்பி அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. சரி அதனால அவனை பெஞ்சில் போட்டு இப்படிதான்டா இருக்கும் இந்த டார்பி, நீ தான் ஃபியூச்சர்ல இதை ஆட போற, இப்படிதான் இருக்கும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குமான்னு நான் நினைச்சேன். பட் இந்த கேம்ல வந்து ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் இந்த சைடும் வாங்க, I was telling you previewல Curtis Jones will be the right back அப்படின்னு சொல்லிட்டு. I'm glad that Slot agreed. And again Curtis Jones had a very good game, very calm in possession. அந்த ஒரு Curtis Jones அந்த ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், ஆனா இந்த கேம்ல இல்ல. லைக் இந்த 2 கேம் மாதிரி இல்ல. ரைட் பேக்ல he's pretty solid. அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுது. பில்ட் அப் பண்ணும்போது இன் பொசிஷன்ல வர்றான், பாலை வாங்குறான், he plays those 1-2s, he goes forward, ஒரு கிராஸ் போடுவான், செம்ம கிராஸ். அந்த முன்னாடி ஒரு கிறிஸ்டல் பேலஸ் டிஃபெண்டர் வந்து இது பண்ணிடுவான். இல்லைன்னா ஈசாக் இஸ் ஹெட்டிங் இட் இன். அந்த பேலஸ் டிஃபெண்டருக்கு பின்னாடி ஈசாக் நிக்கிறான். தைய தாள் வச்சு நின்றுவான், ஐயோ பால் வரலையே எனக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ வாட் டஸ் திஸ் சே அபவுட் ஃப்ரிம்பாங்? ஃப்ரிம்பாங்கும் போன வீக்கும் பெஞ்சில் இருந்தான், இந்த வீக்கும் பெஞ்சில் இருக்கான், பட் ஸ்டில் ஹி ஸ்டார்ட்ஸ் கர்டிஸ் ஜோன்ஸ். ஏன்னா 2-3 இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ஸ்லாட் மஸ்ட் ஹவ் செட் ஐ கேன் யூஸ் ஃப்ரிம்பாங் as a right winger அப்படின்னு. So does this show he already doesn't trust Frimpong as a right back? And Bradley is எப்ப பார்த்தாலும் injured. அப்போ do we need a right back now? Or do you say to Curtis Jones, தயவு செஞ்சு ரெனியூல சைன் பண்ணு, I am going to keep you as the first choice right back going forward? இல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரைட் பேக்குங்கிற கேரண்டி கொடுக்க முடியாது. பட் என்ன சொல்லலாம்னாக்க, ஏன்னா இட்ஸ் அ பிக் டெசிஷன் ஃபார் கர்டிஸ். நீங்கள் பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது லைஃப் ஃபுல்லாக நான் மிட்ஃபீல்டராக இது பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் என்ன மிட்ஃபீல்ட் ஆடி இருக்காங்க, எல்லாருக்கும் அந்த ஜேம்ஸ் மில்னர் டைப் ஆட்டிடியூட் இருக்காது லெஃப்ட் பேக்ல போய் ஆடுனா ஓகேன்னு சொல்றதுக்கு. ஸோ யூ ஹேவ் டு ஆஸ்க் கர்டிஸ் ஹவு ஹீ ஃபீல்ஸ் அபவுட் இட். ஓகே, அட் தி எண்ட் ஆஃப் த டே மேனேஜரோட டெசிஷன் தான். நீ ரைட் பேக் ஆட போறேன்னா நீ ரைட் பேக் தான் ஆடி ஆகணும், வேற வழி இல்லை. பட் ஆனால் கான்ட்ராக்ட் ரினியூவலுங்கிற பேச்சு வரும்போது அந்த பேச்சு வரும். கர்டிஸ் கேட்பான், நான் ரைட் பேக்கா ஆடுவேனா இல்ல சென்டர் மிட்ஃபீல்டரா ஆடுவேனா அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பிளே சென்டர் மிட்ஃபீல்ட், ஆனா நீ என்ன இது வரைக்கும் ரைட் பேக்ல தான் நிறைய ஆடி இருக்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்படின்னு. ஃபியூச்சர்ல இப்ப அவனே கேட்பான், இப்ப பிராட்லி எப்ப பார்த்தாலும் இன்ஜர்டா இருக்கான், உனக்கு இருக்கிற ஒரே ரைட் பேக் ஃப்ரிம்பாங்க. ரெண்டாவதா நானும் சொபோஸ்லாய் தான் ஆட போறோம், சொபோஸ்லாய் இந்த கிளப்புக்கு பெஸ்ட் பிளேயர், அவனை தூக்கி நீ ரைட் பேக்ல எல்லாம் போட போறது இல்ல. சோ அப்போ நான் தான் மோஸ்டா ஆடுவேன். ஒன்னு
இப்ப நான் கர்டிஸ் ஜோன்ஸா இருந்தா நான் என்ன கேட்பேன், சரி நான் ரைட் பேக்கா ஆடுறதுக்கு ஒத்துட்டேன்னா எனக்கு சேலரி இன்னும் கொஞ்சம் கொடு, ஒத்துக்கணும். இல்ல என்ன இல்ல நீ வந்து ரைட் பேக்கா ஆட போறதுல, ஆனா உனக்கு வெறும் பெஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டி சப்ல தான் இருப்பேன்னா ஐ வில் லீவ் திஸ் கிளப்ன்றாங்க. ஏன்னா கர்டிஸ் வந்து இஸ் அட் தட் ஏஜ் இப்போ வேர் ஹி நீட்ஸ் டு பி பிளேயிங் ரெகுலர்லி. இஸ் அவன் ட்ரோஃபிலாம் ஜெயிச்சிட்டான். இட்ஸ் நாட் அபவுட் ட்ரோஃபிஸ். கரெக்ட். இல்ல ஐ திங்க் கர்டிஸோட நினைப்பு என்னவா இருக்கும், இப்போ நீங்களே கர்டிஸா இருந்தீங்கன்னா எனக்கு வந்து எவ்ரி இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் இங்கிலாந்து கூட நான் போகணும். தேர் இஸ் தட் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் ரோல் இன் இங்கிலாந்து விச் ஐ எம் நாட் ஈவன் பீங் கன்சிடர்டு ஃபார். என்னை அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணும். இப்போ யாரெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஜூட் பெல்லிங்ஹாம் இருக்கிறான், வார்டன் இருக்கிறான், மைனோ எல்லாம் கன்சிடர் பண்றீங்க. ஏன்னா மைனோ pretty much seen every game week with everyone watching. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நான் வந்து காட்டுவேன் மேனேஜர்ட்ட நான் worthy enough to go அப்படின்னு சொல்லிட்டு. So Curtis will be feeling நான் போகணும்டா, அவ்வளவுதான். நான் போகணும்னா என்ன பண்ணும், 38 கேம் நான் ஆடணும். 38 கேம் என்னை பார்த்தாருனா தான் ஒரு மேனேஜர் பரவாயில்ல இவன் நல்லா ஆடுறான் பாரு நான் கொண்டுட்டு போலான்னு யோசிப்பாரு. நான் அந்த டிஸ்கஷன்லயே இல்லாம இருந்தேன்னா அப்புறம் நான் எப்படி போவேன் அப்படின்னு தான் யோசிப்பேன். ஸோ அதான் இப்போ கர்டிஸாக இருந்தேன்னாக்க என்னோட நான் வந்து ரைட் பேக்காக ஆடுறதுக்கு ஓகேன்னு சொன்னேன்னா நீ எனக்கு சேலரி ஜாஸ்தி கொடு. ஏன்னா எனக்கு தெரியும் நான் ரைட் பேக்காக ஆடினேன்னா ஐ அட்லீஸ்ட் பிளே அரௌண்ட் ஹாஃப் த கேம்ஸ் மினிமம். ஃப்ரிம்பாங் ஒரு ஹாஃப் ஆடுவேன், நான் இன்னொரு ஒரு ஹாஃப் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மிட்ஃபீல்டில் எனக்கு இந்த டீமில் சான்ஸ் கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ தட் இஸ் மை வியூ. நான் கர்டிஸா இருந்தேனாக்க. அண்ட் நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஏன்னா கர்டிஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த இங்கிலாந்து அண்டர்-21 யூரோஸ்லாம் ஜெயிக்கும் போது அவன் இப்ப எலியட் ஆண்டர்சன் சீனியர் டீமுக்கு என்ன ரோல் ஆடுறானோ அதுதான் அவன் கர்டிஸ் ஆடினான் அண்டர்-21க்கு. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் வந்து கர்டிஸா இல்ல ஹார்வி எலியட் பத்தி பேசுறேன்னா, ஹார்வி எலியட் நினைக்கிறேன். ஹார்வி எலியட் இப்ப நீ சொன்ன டோர்னமெண்ட் போன வருஷம் டோர்னமெண்ட் அது ஹார்வி எலியட். ஆமா அதுக்கு முன்னாடி தான் கர்டிஸ் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தான் கர்டிஸ். இல்ல நீ சொல்றது கரெக்ட்டா அந்த டைம் லைன் பாருங்க. இப்ப கர்டிஸ் வந்து has been with our squad for 3 solid years. He's played the maximum number of minutes this season. ஆனாலும் he's still not the main midfielder or main right back. And அவனோட கான்ட்ராக்ட் வந்து he has one more year after this summer. So கிளப் அவனு உட்கார்ந்து யோசிப்பாங்க. See Curtis will say எனக்கு கண்டிப்பா ஸ்டார்டிங் ரோல் வேணும். ஆமா I don't care if it's center mid. I think he'll say I don't care if it's center midfield or at right back because probably if I see Curtis playing one more game at right back. இல்லங்க நீங்க இங்கிலாந்து இது சொன்னீங்கல்ல, சோ அதுதான் where does Curtis see. என்னதான் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் பத்தி எல்லாரும் வந்து கேவலமா பேசினாலும் அல்டிமேட்லி லாட் ஆஃப் பிளேயர்ஸ் வாண்ட் டு வின் அந்த யூரோஸ் வேர்ல்டு கப் எல்லாம். சோ அதனால வந்து இப்போ கர்டிஸை பாத்தீங்கன்னா வேர் டஸ் ஹீ திங்க் ஹி வில் மேக் தி இங்கிலாந்து ஸ்குவாட் மிட்ஃபீல்ட்லயா வேர் எஸ் என்ன கோல் பால்மர், ஃபோர்டன், எலியட் ஆண்டர்சன், டெக்லன் ரைஸ், ஜூட் பெல்லிங்ஹாம் இவனுங்கெல்லாம் இருக்கிற இதுல போறதுக்கு இப்ப ஆர்ச்சி கிரே வந்தானா he will be considered. ஆர்ச்சி கிரே, கோபி மைனோ இவங்க எல்லாம் இருக்காங்க. மைனோ, ஜோப் பெல்லிங்ஹாம், இவன் ஜேம்ஸ் கார்னர் இவ்ளோ பேர் இருக்கானுங்க மிட்ஃபீல்ட். ரைட் பேக்லயும் there are decent options. ஆனா ஆப்ஷன்ஸ் பாருங்க, ரீஸ் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட், ட்ரெண்ட்ட வந்து கன்சிடர் பண்றதாவே இல்ல யாரும். அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரீஸ் ஜேம்ஸ்க்கு கீழ இருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஜெரல் குவான்சா, டீனோ லிவரமெண்டோ, அப்புறம் ஜெட் ஸ்பென்ஸ், பென் ஒயிட். இப்போ இப்ப நான் கர்டிஸா இருந்தேனாக்க ரீஸ் ஜேம்ஸ் ஓகே, நான் ரீஸ் ஜேம்ஸ்க்கு காம்படிஷனா இருக்க மாட்டேன். ஆனா இவனுங்க 4 பேர் I will 100% I will back myself to be better than these 4 if I keep playing consistently. அதுதான். So that is நான் கர்டிஸ் ஜோன்ஸா இருந்தா that is my thought. நான் ரைட் பேக்கா ஆடுறதுக்கு ரெடி. I have to play at least 60% of the games. Correct. Start. Not just play. Correct. Yeah, so I think okay, summing up this game, 3 wins in a row. How do you feel? You need still 4 more points and potentially third place United koda next week valada porom, who they'll beat Brentford and then they'll come to our game Old Trafford la vera game. So உங்க மனநிலைமை எப்படி இருக்கு இப்போ? ஓகே we are 4th spot, 99.9% we are qualified அந்த மாதிரி இருக்கா? ஆமா இல்ல ஐ திங்க் தட் இஸ் மை ஒப்பீனியன். ரியலிஸ்டிக்கா இப்போ நெக்ஸ்ட் 4 கேம்ஸ் வந்து யுனைடெட், செல்சி, வில்லா, பிரென்ட்ஃபோர்ட் இதுதான் நம்ம நெக்ஸ்ட் 4 கேம்ஸ். ரியலிஸ்டிக்கா பார்த்தோம்னா வேர் டு ஐ சி வின்ஸ் கம்மிங் அப்படின்னு ஐ திங்க் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன் ஐ திங்க் இஸ் மோஸ்ட்லி டன். ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா இட்ஸ் மோர் பிகாஸ் வந்து அதர் டீம்ஸ் வில் ட்ராப் பாயிண்ட்ஸ் ஆஸ் வெல் அப்படி நான் பாக்குறேன். சோ ஏன்னா இந்த 3 கேம்ல பாத்தீங்கன்னா ஐ கேன் ரியலிஸ்டிக்லி see us losing 3 out of 4. யுனைடெட், வில்லா, பிரென்ட்ஃபோர்ட் மூணுமே தோக்கிறதுக்கு லைக் ரியலிஸ்டிக்கா ஐ கேன் see that. செல்சி இருக்கிற நிலைமைக்கு சுத்தமா கான்ஃபிடன்ஸ் இல்லையா?
இல்ல worst case scenario மாதிரி சொல்றேன். லைக் ரியலிஸ்டிக்லி நான் ரியலிஸ்டிக்கா இருந்தேன்னா ஐ கேன் see us losing 3 out of 4 games. ரியலிஸ்டிக்கா இன்னொரு பக்கமும் சொல்லுவேன் நான் ஐ கேன் see us winning 3 out of 4 games. யுனைடெட் அட் ஓல்ட் ட்ராஃபோர்ட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கேஸ் சினாரியோ டிரா தான். ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல போய் பீக் கிளப் டீம் வச்சே ஜெயிக்கிறது கஷ்டமா இருந்தது. இந்த டீமை வச்சு ஜெயிப்போமான்னா ஐ will not say so. எனக்கு என்ன ஹோப்னா இந்த சீசன் அவங்க டபுள் பண்ணிர கூடாது நம்ம மேல. தட் இஸ் மை சோ ஒரு டிரா எடுத்துட்டு வாங்க ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல இருந்து. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ வந்து ஈசாக் சீசன் ஃபுல்லா அவுட் கரெக்ட்டா, இப்பதான் வந்திருக்கான். 2 வாரம் 3 வாரம் ஆச்சு. இப்போ அவன் வந்த உடனே எகிடிகே இஸ் அவுட் ஃபார் தி நெக்ஸ்ட் 8 months. சாலா pulls up with hamstring. எப்படிங்க இவ்வளவு நெகட்டிவிட்டி ஒரு டீம்ல நடக்கும் ஒரே சீசன்ல? லைக் we've never seen. அந்த ஒரு பயங்கரமான ஸ்டாட்டிக் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஃபெபினியோ, ஹெண்டர்சன், வைனால்டம், சாலா, மானே அண்ட் ஃபெர்மினோ இந்த அட்டாக்கிங் 6 along with Trent, Robertson, Van Dijk and Matip along with Alisson have only played one game. They've only started one game. That was in the Champions League final. அதே பட் அது வந்து ஐ மீன் இட்ஸ் நாட் என்ன சொல்றது, இட்ஸ் நாட் ரிடிகுலஸ். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி யுனைடெடுக்கு நடந்திருக்கு 2008 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல அந்த ஸ்டார்ட் பண்ண லைனப் தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி டைம் தே ஸ்டார்டட். அதான் சொல்றேன். இப்போ நீங்க இது பாத்தீங்க இந்த சீசன் வந்து we got Isak, we got Ekitike, we had Salah. இன்ஜூரிஸ் வந்து has been a big part. அதான் சொல்றேன், இப்படி இருக்க வேண்டிய டீமை கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கவே போறது இல்லையாட்டு இருக்குது. இல்ல அதுதான். சோ இன்ஜூரிஸ் வந்து they played a big part. அதுல யாருமே இல்லன்னு சொல்ல முடியாது. I think do you think first Salah, do you think he'll play one more game or Brentford dana? தெரியல. எவ்வளவு சீரியஸ்னு தெரியல. சோ தெரியல. ஐ மீன் ஈவன் பிரென்ஃபோர்டுக்கே வந்து will he be starting or ill லாஸ்ட் 20 minutes அப்பா வந்தா லைக் ஐ டோன்ட் நோ வாட் தி சிச்சுவேஷன் இஸ். இன்ஜரி எவ்வளவு சீரியஸ்ங்கிறத பொறுத்து தான் இருக்கு எல்லாமே. ஐ திங்க் ஓவரால் வந்து இன்ஜரிஸ் have played a big part in the season. அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் சீசன் இப்போ எகிட்டிக்கு வந்து அடுத்த 6 மாசத்துக்கு அவுட்னா we may get a third center forward also. இப்போ அட்லீஸ்ட் லோன்லயாச்சு டிசம்பர் வரைக்கும் ஒரு லோன்லயாச்சு வேணும். கரெக்ட். லோன்ல we definitely need to get someone. விக்டர் ஆசிமென் வாப்பா தம்பி பயங்கரமா பணம் கேக்குறானாமா. அவன்லாம் வரமாட்டான். லோன் சொல்லிட்டு போயிடுவான் நம்மள. லோன்னா வரமாட்டான். பட் யா ஐ திங்க் குட் டைம்ஸ் அட்லீஸ்ட் இந்த 3 wins in a row, something to be happy about. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் at this point நீங்க சொன்ன மாதிரி there's no point வந்து trying to change அந்த style of play அது இதெல்லாம். இப்பெல்லாம் it's just 3 points அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கேவலமா தான் ஆடணும். கிறிஸ்டல் பேலஸ் கேமும் வந்து கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் லிவர்பூல் டீம்ஸ்லாம் கேவலமா தான் ஆடணும். பட் at the end of the day 3 points அதுதான் முக்கியம். சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷனுக்கு அதுதான் முக்கியம். எப்படியாச்சும் 3 பாயிண்ட் எடுத்து குவாலிஃபை ஆயிருங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போதைக்கு ஆஃப் சீசன் இந்த சீசனோட அவுட்புட்ல ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் சீசன் தான் பார்க்க போறோம். என்னவா இருந்தாலும் சம்மர்ல உட்காந்து ஸ்லாட்டோடைய சீசனை ரிவ்யூ பண்ண போறோம். பிளேயர்ஸ்ல எங்கெல்லாம் லேக் ஆகுறாங்க. ஏன்னா சாலா வெளியே போனது வந்து 31st instance this season alone that a player has gone off injured for Liverpool, which is staggering. என்னை கேட்டா 31 தடவையா? அநியாயத்தில் அநியாயம் அதெல்லாம். ஆமா. பட் எனிவே ஸோ அதுதான் கிறிஸ்டல் பேலஸ் ரிவ்யூ. அடுத்தது வந்து யுனைடெட் ப்ரீவியூ வரும் லேட்டர் ஆன் திஸ் வீக். ஸோ அதனால தான் யுனைடெட் பற்றி இந்த இதில் ரொம்ப பேசல. பட் யுனைடெட் ப்ரீவியூ வரும். அண்ட் லைவ் வாட்ச்லாங்க இருக்குது யுனைடெடுக்கு அடுத்த சண்டே. இங்கே யூகேல 3:30 மணி கேமு, விச் மீன்ஸ் இந்தியாவில் வந்து நைட்டு 8 மணின்னு நினைக்கிறேன். கரெக்ட் நைட்டு 8 மணி கேமு. ஸோ எல்லோரும் வந்துருங்கப்பா. ரொம்ப லேட் நைட் கேம்லாம் இல்லை, எல்லோரும் வந்துருங்க. நல்லா ஜாலியாக பார்ப்போம். சொன்ன மாதிரி சீசன் டார்கெட் 4000 சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் @kopkaruthu, ட்விட்டரில் @kopkaruthu_LFC. பட் வேற என்ன இருக்குது? வேற எதுவும் இல்லைல்ல. அடுத்தது யுனைடெட் தானே. நான் யுனைடெடுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறேன். நம்ம கேமுக்கு இல்லை, யுனைடெட் வர்சஸ் பிரென்ஃபோர்டுக்கு. அதாவது இந்த எபிசோட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம்? நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணிடுவோம். அதான் மண்டே காலையில பண்றோம்ல. கேமுக்கு முன்னாடி பண்ணிடுவோம். கேமுக்கு முன்னாடி பண்ணிடுவோம். அது போதும். நான் இப்ப ப்ரெடிக்ட் பண்றேன். யுனைடெட் 0, பிரென்ஃபோர்ட் 1. ஓல்ட் ட்ராஃபர்ட்ல சாலிட் அவே வின். பிரென்ஃபோர்டுக்கு ஈகார் தியாகோ ஒரு கோல் போடுறான். அவன் 4 கேமா. பிரென்ஃபோர்டு 5 கேமா தொடர்ந்து ஒரு வின் இல்ல.
அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல போறாங்க. அது ஓவர் டியூ. அதுதான் இப்ப நமக்கு 3 வின் வந்திருக்குல்ல கண்டினியூஸா, அந்த மாதிரி தான் இப்ப அவங்களுக்கும் வரும் பாருங்க ஒரு வின்னு. மக்களே பாத்துக்குங்க. ஏதோ இவர் நம்ம ஃபேனா யுனைடெட் ஃபேனா என்ன ஒன்றும் தெரியல, கேட்டா பிரென்ட்ஃபோர்ட் வின்னுங்கிறாரு. பிரென்ட்ஃபோர்ட் வின்னு, அதைத்தான் நான் சொல்றேன். யுனைடெட் ஃபேனா? யுனைடெட் ஃபேன்லாம் நான் இருக்க முடியாது. ஆமா.